யோவான் 14, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 15, 16. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளன் அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆவியானவர் குறித்து உலகத்துக்கு தெரியாதான், ஆனா உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் அற்புத விதமான ஒரு தெய்வம், அற்புதங்களை செய்றவர், அடையாளங்களை செய்றவர், சுகத்தை தர்றவர், பலத்தை தர்றவர், ஆரோக்கியத்தை தர்றவர், பொருளாதாரத்தை தருகிறவர், நன்மைகளை தருகிறவர்னு உங்களுக்கு தெரியும். பிதாவையும் குமாரனையும் ஆராதிக்கிற உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச நீங்க இயேசு மேல அன்பு வைக்கிறீங்க. இயேசு மேல நீங்க அன்பு வைக்கும்போது உங்களிடம் ஒரு கேட்கிறார், நீங்க என்னிடத்துல அன்பு வச்சா என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னு அன்பு வைக்கிற மனுஷன்ட பரிந்துரை பண்றாரு. என்னிடத்துல நீ அன்பா இருக்காயா அப்படின்ட்டு. அவன் அன்பா இருக்கிறேன் அப்படின்னா காலில் விழுந்துறாரு இயேசு. காலில் விழுந்து சொல்றாரு, என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அப்படி கை கொண்டீங்கன்னா இப்போ உங்களை என் கட்டளையின்படி நடக்க உங்க காலில் விடுறேன் நான். உங்களுக்கு பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக பிதாவுடைய காலில் விடுவேன் நான். பிதா அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவார். அவர் வரும் பொழுது நீங்கள் நல்ல பெரிய மனுஷனாட்டு, நல்ல மனுஷனாட்டு, ஐஸ்வர்யவனாட்டு நல்ல மாதிரி மாறி விடுவீர்கள் என்று சொல்றார். அப்ப பாயிண்ட் என்னது? கட்டளையை கை கொள்ளணும்ன்றார். இது அற்புத விதமா இருக்கு பாருங்க. தெய்வம் நம்மளை வேண்டிக் கொள்றாரு. நாம தான் தெய்வத்திட்டு வேண்டுவோம், ஆண்டவரே எனக்கு காசு தாருங்க, எனக்கு பணம் தாருங்க, பெண் தாருங்க, பொண்ணு தாருங்க, இதெல்லாம் நாம போய் தான் வேண்டுவோம். ஆனா யோவான் 14:15 வசனத்துல அவர் நம்மகிட்ட வேண்டார், இடத்துல அன்பு கூறுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வேண்டாரு. என் கட்டளையை கொஞ்சம் பாருங்க, என் கட்டளையில கொஞ்சம் நடங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு இல்லையா? இப்போ கட்டளைக்கு தான் போறோம். இந்த வாரம் 6வது கற்பனை, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்றது. முதல்ல கொலை செய்யறதுன்னா என்ன அப்படின்றேன் நான் இல்லையா? 1 யோவான் 3:14 இருக்குது. கொலை செய்யறதுன்னா என்ன? தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் கொலைகாரன்றார். நம்மளை ஒருத்தனை கொன்னாதான், உயிரை எடுத்தாதான் கொலைன்னு நினைச்சோம். ஆனா இங்கே சொல்றாரு, ஒருவன் தன் சகோதரனிடத்துல அன்பு கூறலன்னா கொலைகாரன் அப்படின்னா மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் அப்படின்றாரு. கொலை செய்யற அந்த மனப்பக்குவத்திலே கொலைகாரனாட்டே நிலைச்சு நிக்கிறான் அப்படின்ட்டு சொல்றாரு. எதனால ஒரு மனுஷன் தான் ஆவிக்குரிய சகோதரனா இருக்கட்டும், தன்னுடைய சொந்த சகோதரனா இருக்கட்டும், ஏன் அன்பு கூற மாட்டான்றான் அப்படி ஒன்று பார்க்கணும் பாருங்க. அதுக்கு கீழே வரும் 15, 16, 17 வரும். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருக்க அவனுடைய சகோதரத்தில் குறைச்சல் உண்டு என்று கண்டு அவள் இருக்குது. அவ என்னென்ன, நான் பணக்காரன் வைங்கள, நான் பணக்காரன், ஏன் சகோதரன் என்ன இல்லை, காசு பணம் இல்லை, அவனுடைய குறைச்சலை பார்க்கிறேன். பார்த்துக்கிட்டு என் இருதயத்தை அடைச்சோம்னு நான் கொலைகாரன்றாரு. என் சகோதரருடைய கஷ்டத்துக்கு என் இருதயத்தை அடைக்க கூடாதுன்றாரு. கஷ்டம் சொல்றது பார்க்கலும் அவனோட குறைவு ஏண்ட இருக்குது, அவன்கிட்ட இல்லை. இருக்கிறன்னா அவன் கண்டு அவன் கேட்கறத பத்தி சொல்லல. அவன் நல்லா கஷ்டப்படுறான்னு ஆராய்ச்சி பார்த்துட்டு நடிச்சா கொடுக்க முடியாது, வேணும்னு குடிச்சிட்டு இருந்தா கொடுக்க முடியாது, அதுக்குள்ள செய்ய முடியாது. பணத்தை வேணும்னே விருதாக்கி குடிச்சு நாசமாக்கிட்டு சுய சிந்தையில சுய விருப்பத்துல கெட்டு போறன்னு கொடுக்க முடியாது. அவன் நல்லா உழைக்கிறான், காசு தங்கல, பிள்ளைகளுக்கு சரியா சாப்பாடு போட முடியல, அவன் வறுமையில தான் இருக்கிறான் அப்படின்னு நான் கண்டா, பணக்காரன் நான் கண்டா, அவனை போய் அவனுக்கு நல்ல ஒரு உதவி செய்யாம இருந்தா நான் கொலைகாரன்றார். எப்படின்னு, அவருடைய ஆத்துமாவை நான் கொலை செஞ்சிடறேன் அப்படின்றார் இல்லையா? ஆத்துமா கொலை, இதுதான் ஆவிக்குரிய கொலைன்ற. முதல்ல கொலையில 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு ஆவிக்குரிய கொலை, இன்னொன்னு மாம்சத்துக்குரிய கொலை. இருதயத்தை கொல்றான் பாருங்க இவன். ஆண்டவர் தான் ஆத்மாவை கொள்ள முடியினாரு. ஆனா சகோதரனுக்கு சகோதரன் இருக்கிறவன் இல்லாதவனுடைய கஷ்டத்துல அவனுக்கு உதவி செய்யாம இருந்தா அந்த மனுஷனுடைய ஆத்மா கொலை செய்யப்படுகிறது. ஆவிக்குரிய கொலை, ஆவி செத்துருதுன்றார் இல்லையா? அப்போ தன் சகோதரனிடத்துல
ஒரு அன்பு கூடாது இருந்தா மரணத்திலே நிலைச்சிருக்கிறான் அப்படின்னா கொலையிலே நிலைச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஒண்ணு, அவன் அன்பு கூறன்றார். எப்படி இருக்கு பாருங்க பிரசங்கம், எப்படி இருக்குது. நான் எப்பவும் சொல்ற மாதிரி இப்பவும் சொல்லுவேன். அடிக்கடி எனக்கு வர்ற தகவல்லாம் அதுதான். என்னை பத்தெல்லாம் சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் கலர்ல தான் போட்டுருக்கிறாரு, அவர் நித்தியச்சுலாம் போக மாட்டாரு, பாதாளம் தான் போவார் அப்படின்ட்டு. நான் படிச்ச பைபிள்ல அப்படிலாம் கிடையாது. நான் போதிக்கிற பைபிள் அப்படி கிடையாது. அது என்ன சொல்றதுன்னா, அவன் சகோதரன் கஷ்டப்படுறான்னு தெரியுது, நியாயமான கஷ்டப்படுறான். குடிக்காம கொள்ளாம எவ்வளவுதான் ஆட்டோ ஓட்டாலும் பணம் சேராது, கால் கை வெட்ட போட்டு கிடக்கான், இல்ல அடி போட்டு கிடக்கான், குடிக்கல, தவறு செய்யல, ஆனா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான். நான் மனசை அடைச்சு பிடிச்சிருந்தோம்னா இது கொலைன்றாரு. இது ரொம்ப கருத்து உள்ளது பாருங்க, ஆவிக்குரிய கொலைன்றாரு. அப்போ இது செய்யாம இருக்கணும்ன்ற அந்த கொலை, ஆவிக்குரிய கொலைய செய்யாம இருக்கணும் இல்லையா? அப்போ ஆவியானவர் வருவாரு. ஹலோ, ஆவியார் அப்படித்தான் வரும் பாருங்க. 1 யோவான் 3:15 சொல்றாரு, 2வது கொலை, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். பகைக்கிறவன், ஒதுங்கிறவனை பத்தி சொல்லல. சில பேர் மாற எப்ப பார்த்தாலும் சகோதரர்களா மாற சண்டை வரும். சில பேர் ஒதுங்கி இருப்பான், சரி எப்ப பார்த்தாலும் சண்டை வருது, நம்ம ஆத்மா கட்டும் போது, அது வேற விஷயம். பகைக்கிறவன் அப்படி போட்டு கீழே போட்டுருக்குது. நான் ஆஸ்தியோட நான் இருக்கிறேன், என் சகோதரன் கஷ்டப்படுறான், இதுக்கு அர்த்தம் கொடுக்குறேன், கஷ்டப்படுறான். நான் என்ன செய்யறேன், கஷ்டப்படுறான்னு கண்டுட்டு நாம பகைக்கிறேன். என்னாச்சு நம்ம மனசுடைய கேர், என்னாச்சு அப்படி நீ கஷ்டப்பட்டதுக்கு நான் தர முடியுமா, நீ எக்கேடும் கட்டு போ என்ன கண்டா அப்படி பேசுறது. வேணும்னே பகைக்கிறாங்க பாருங்க, வேணும்னே பகைப்பாங்க. என் சகோதரர் ஒருத்தன் கெட்டு கிடக்கான் அப்படின்னா, நல்ல மாதிரி கெட்டு கிடந்தா கூட, குடிச்சு கெட்டு கிடக்கான், பேக்கி பார்த்து கெட்டு கிடக்கான், அது விட்டுறலாம். ஆனா நல்ல மாதிரி நிறைய பேர் கெட்டு கிடக்காம பாருங்க. அந்த கெட்டு கிடக்கணும் போய் அவன் நம்மளோட வந்து காசு கேட்பான் பாருங்க. காசு கேட்பான்னு தெரிஞ்சுட்டு நம்ம முதலே பகைச்சிடுறோம், எங்கேயாவது சண்டை ஏற்படுத்தி விட்டுறோம், ஒரு பகையை எழுப்பி விட்டுறோம். இவர் சொல்றாரு மனுஷ கொலபாதகன் இருக்கு பாருங்க, பகைக்கிற மனுஷ கொலபாதகன்றாரு. பகைக்க கூடாது. சரி நம்ம நல்லா இருக்கிறோம், போகும்போது கொண்டு போக முடியாது, சரியா கஷ்டப்படுறான், சரியான நிலைமையில கஷ்டப்படுறான் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். இந்த ஸ்பிரிட் எப்படி வருது பாருங்க, ஸ்பிரிட் எப்படி வருது பாருங்களேன். நான் சொல்லுவேன், ஆராதனை, நல்ல இசை, நல்ல பாடல், நம்ம இருதயத்தை சந்தோஷப்படுத்துது. அதுல ஏதோ ஒன்று இருக்குது, இருதயம் நல்லா மகிழ்கிறது. நல்ல இசை போட்டு நல்லா பாடும்போது இருதயம் மகிழ்கிறது. பட் ஏன் இருதயம் மகிழ்றதுனால கடவுள் எனக்கு ஒண்ணு தரப்புற கிடையாது. கடவுளுடைய இருதயம் மகிழ்றதுனால தான் கடவுள் எனக்கு ஏதோ ஒன்று தருவாரு. பாயிண்ட்டை மாத்தி போட்டுற கூட. நான் ஆராதிச்சேன், அவனும் நல்ல கீபோர்டு போட்டான், பாஸ்டர் இன்னைக்கு ஆராதனை நல்லா இருந்துச்சுன்றது உங்க மனசு சந்தோஷப்படுது. என் மனசோ உங்க மனசோ சந்தோஷப்படுறதுனால கர்த்தர் நம்மளுக்கு செய்ய முடியாது. கடவுளுடைய மனசு சந்தோஷப்படணும். அதான் அவர் சொல்ற, என்னிடத்தில் அன்பு கூறுவர்களா இருந்தால் என் கட்டளையை கை கொள்ளுங்கள் என்று நம்மிடத்தில் ஜெபிக்கிறார். இதுதான் அவருடைய கட்டளை. ஃபர்ஸ்ட் ஆவின் பிரமாணம் இது. இது வந்து பகைக்க கூடாது. சொந்த கட்டுப்படம் கட்டு போட்டு வேணும்னே கட்டு போறான். நான் குடிச்சு தான் திருவேன், நான் பேக்கி பார்த்துட்டு தான் திருவேன், நான்லாம் அப்படிப்பட்ட ஆளாகும் இப்படிப்பட்ட ஆளாகும் சொன்னா அவன் கட்டு போனா கட்டு போறான், பிரச்சனை அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நிஜமான கெடுதல் ஒண்ணு இருக்கு பாருங்க. நல்லா முயற்சி பண்றான், நல்லா வேலைக்கு போறான், தங்கச்சியை படிக்க வைக்க ஆசைப்படுறான், அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க ஆசைப்படுறான், நல்ல கரெக்டான வேலை பார்க்கறான். ஆனா கையில காசு தங்க ஒரு நோய் வந்துருது, ஒரு வாதம் வந்துருது, சிக்கிடுறான். நம்ம பார்த்து வாங்கிட்டே இருக்கணும், பகைச்சிடக்கூடாது. வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருந்தா பகைக்கலாம், வாங்கி வாங்கி பேசாதுக்கு பார்த்துட்டு போனா பகைக்கலாம். ஆனா வாங்கி வாங்கி வந்து எதுவுமே உருப்படாம போச்சு, காசு தங்காம போச்சு, நல்ல வேலை பார்க்கறது ஒண்ணு இல்லைன்னா போய் பகைக்க கூடாது. நல்ல மாதிரி பசங்க, நல்ல மாதிரி தாய் தகப்பேன், பிசாசு அவங்கள முன்னேறக்கூடாதுபடிக்கு தடை பண்ணுது, அதை அறிஞ்சுக்கிட்டு சரி உங்க ஏன்ட இருக்குது, நிறைய இருக்குது, நான் உனக்கு தர்றேன் அப்படின்ற அவரு அந்த மனப்போக்கம் இருக்குது. கையெடுத்து கும்பிடுறாரு ஆண்டவர், அவருக்கு நல்லா பிடிக்குது. எனக்கு இந்த மாதிரி சத்தியம் தான் பிடிக்கும். எனக்கெல்லாம் அந்த சும்மா ட்ரெஸ்ஸை போடுறது எப்பவுமே, ஏன்னா இதெல்லாம் அடிக்கடியா பேசுறேன், அடிக்கடி காதல தான் பேசுறேன். பைபிள் எல்லாம் துறக்க முடியல, பைபிள் எல்லாம் நீட்டா இருக்குது. மனுஷன் பேசும்போது முடிய விட்டு தலையை பின்னு இதைத்தான் பேசுறான் பாரு. ஹார்ட்டை பின்னுன்றாரு அவரு, ஹார்ட்டை கரெக்டா பின்னு போடு, இருதயத்தை பின்னு. இதெல்லாம் யாராவது செய்யறாங்க நீங்க பாக்குறீங்களா? ஆவிக்குரிய மனுஷனை, ஒரு மனுஷனை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சாட்சி உள்ள மனுஷனை பார்க்க முடியுதா? சொந்த சகோதரன் கஷ்டப்படுறான், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல,
தங்கச்சிக்கு, அக்காவுக்கு, அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு காசு இல்லை, யாராவது தூக்கிட்டு போய் இன்னும் வாங்கிக்க அப்படின்னு சொல்ல முடியுதா? முடியல. முதல்ல ஏன்டா இருக்கிறத எனக்கு காணாதுங்கிற மனப்போக்கு போயிட்டு, தான் இருக்கிறவே இல்லாத சகோதரன் கொடுக்கணும், இருக்கிறவனுக்கு எனக்கு பத்தாதுங்கிற மனப்போக்கத்துக்குள்ள போயிட்டுன்னா அப்புறம் செய்ய முடியாதுன்ற. இது செய்யும்போது தேவன் உங்களிடத்தில் அன்பு கூறுறாரு. நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுற மட்டும் இல்ல, தேவன் உங்களிடத்தில் அன்பு கூறுறாரு. கவலைப்படாது, தர்றேன். நான் சொல்லுவேன், இந்த அன்பு, இந்த தெய்வீக அன்பு உங்களிடத்தில் இருக்கும்போது, நான் சொல்ல உங்களுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தணிக்கும்படிக்காய் கர்த்தர் ஒரு நாள் உங்க மேல கணிசமாய் வருவார். கொரோனா மேல வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியான தன்னுடைய தூதன் அனுப்பி அவருடைய எல்லா காரியத்தையும் செவ்வையாய் கண்டது போல அது அவன் கொரோனா அப்படி பண்ணாம பாருங்க. நல்ல ஜெபம் பண்ணா, அவன் கூட ஒண்ணு பண்ணாம பாருங்க, தன்னோடு கூட இருந்த யூத ஜனங்களுக்கு, சகோதரர்களுக்கு நல்ல வாரி வழங்கினான். நம்ம மக்கள் இதை மட்டும் பிடிச்சாங்க. கொரோனா நல்லா ஜெபம் பண்ணா தூதன் வந்தாரு. கண்டிப்பா ஜெபத்துக்கு வரல, கொரோனாவுடைய ஜெபத்துக்கு வரல. கொரோனாலிவு அங்க இருந்த எல்லாருக்கும் நல்ல தான தர்மங்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தானா. அது தேவனுடைய ராஜ்யத்துல நினைவு கூறும் பலியாக போச்சு. மெமோரியல் ஆஃபரின்றது நினைவு கூறும் காணிக்கையா போச்சான். இதான் காணிக்கையா கடவுளுக்கு. நான் ஒருவனுக்கு, சகோதரர்களுக்கு நான் செய்யற அந்த நன்மை தேவனுக்கு காணிக்கையா போச்சான் பாருங்க. அந்த தூதன் வந்து சொல்றான், அவன் சொல்றான், அதனாலதான் நான் கடவுளை அனுப்புனாரு. ஆவியார் உனக்குள்ள வந்த காரணமே இது நினைவு கூறுதல் உண்டாயிற்று. அவருக்கு அற்புத விதமான ஒரு மனுஷனா இருக்கிற நீ அப்படின்னு தான் அனுப்புனார். அப்படிதான் வரும். அதுதான் சரியான வே. என்னதான் சத்தம் போட்டாலும் வராது. வாழ்க்கை இருதயத்தை அடைச்சி இருக்கிற மனுஷன் என்னதான் வாயினால சத்தம் போட்டாலும் நடக்காது பாருங்க. நான் சொல்ல, வாயினால சத்தம் போடுறத அடைச்சிட்டு இருதயத்தினால கிரியை செய்யறதுக்கு நீங்க உங்களோட ஹார்ட்டை சரியான போக்குல கொண்டு போனீங்கன்னா நிச்சயமா ஆவியானவர் பெறலாம். நான் சொல்லுவேன், ஆவியானவர் இல்லாதனால தான் நம்ம குறைகளை கண்டுபிடிக்கிறோம். நம்மளோட காசு இல்லைங்கிற ஒரு தவிப்பு எதனால வருது? நம்ம ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருந்தால் அவைகளை கொண்டு வருவாருங்கிற விசுவாசம் வந்துடும். எனக்கு கண்டிப்பா கொண்டு வருவார். அவர் இருந்தா எனக்கு கஷ்டம் கிடையாது. வனாந்தரமே வயல்வெளி ஆகும், வயல்வெளி அடர்ந்த காடாய் மாறும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் வந்தா. ஆனா அவர் எனக்குள்ளா இல்லையேங்கிற மன கவலையில தான் அந்த பணத்தை எல்லாம் நான் நல்லா அடைச்சு பிடிச்சி இருத்தி வச்சிடறேன். நான் கஷ்டப்படுது, சில துடிக்குது. தெய்வமும் ஏதோ வர்றதுக்கு போறதெல்லாம் கொடுக்க சொல்லல, எல்லாரும் கொடுக்க சொல்லல. சரியான நோக்கத்தை பாரு, உன் சகோதரன் சரியா கஷ்டப்படுறான்னா கொடுன்ற. சரி, அப்போ கொலை, ஆவிக்குரிய கொலை செய்யறதுன்னா என்னன்னு சொன்ன. இன்னும் மத்தையில இதை பத்தி இருக்குது இல்லையா? அதை அநேக முறை பேசினதுனால இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, மாம்சத்துல கொலை செய்யறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அதான் சொல்றேன். கொலை செய்யாது இருப்பீர்கள் என்று சொன்னாரு. இனி எப்படி கொலை செய்யாமல் ஆக்கப்படுறோம் அதை ரெண்டா பேசுறோம். கொலை எதுக்கெல்லாம் செஞ்சாங்க, நாம எதுக்கெல்லாம் கொலை செய்வோம். அவன் அதுக்கு 4 பாயிண்ட் சொல்றேன், நல்லா இருக்கும். என்னென்ன காரணம் செஞ்சாங்க? ஐஸ்வர்யம் தனக்கு கிடைக்காததனால் மற்றொரு மேல் பொறாமை கொண்டு கொலை செய்வது, இல்லாததனால் பொறாமை கொண்டு கொலை செய்யறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கொலை செய்யறோம். முத காரியம் காயின் ஆபேல். காயின் மூத்தவன், ஆபேல் இளையவன். ஆண்டவர்கிட்ட போய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க போறாங்க. போகும்போது ஆபேல் நல்ல கொழுமையில எடுத்துக்கொண்டு கொடுத்தான். கொடுத்த போது ஆண்டவர் ஆபேலை நல்லா ஆசீர்வதிச்சார், பழுகி பெருகும்படியே போக வச்சார். காயின் மரக்கறி எல்லாம் கொண்டு கொடுத்தான். ஆண்டவருக்கு அது பிடிக்கல. அதை பழசெல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டாங்க, காஞ்சது கருவாடை எல்லாம் கொண்டு போட்டாங்க, அவருக்கு பிடிக்கல. ஆபேலுக்கு நல்ல பணம் கிடைச்சிச்சு, சொத்து வித்தெல்லாம் நல்லா கூடிச்சு. ஏன்னா அவன் கொடுத்து 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 பணக்காரன் ஆயிட்டான். முதல்ல கொடுத்து பார்த்துருக்கிறான், நல்லா வளர்ச்சி இருந்துச்சு. நம்ம கொடுத்து பார்ப்போம், ஒரு 10,000 ரூபா கொடுப்போம். அப்புறமா ஒரு 50,000 கொடுக்குறவங்க ஒரு வளர்ச்சி இருந்துச்சுன்னா பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடுவோம், பாஸ்டர் 5 லட்சம் தான் கிடைக்கல பாஸ்டர், 25,000 தான் சம்பளம் கூடிச்சுன்னு சொல்லுவோம். இவர் ஆபேல் உண்மை உள்ள மனுஷன். நிறைய கிடைச்ச உடனே கடவுளுக்கு நல்லதை பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சாரு, கொடுத்துட்டே இருந்தாரு. இப்படி கொடுத்துட்டு வர 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 தன்னுடைய மூத்த அண்ணனை பார்க்கலும் நிறைய பணம் சம்பாதிக்கிற அளவு கர்த்தர் கொடுத்துட்டார். அண்ணனுக்கு பொறாம வந்துச்சு. நான் தான் வீட்டுல மூத்தவன், என்ன பார்க்கலும் என் தம்பி எப்படி பணக்காரனா இருக்கலாம். தம்பி மூளை உழவும் பாருங்க, கடவுளுக்கு கொடுத்து கொடுத்து பணக்காரன். இவருக்கு மூளை இல்லை. இவர் என்ன நினைக்கிறாரு, கடவுளுக்கு கொடுத்தா எப்படி கடவுள் திருப்பி தருவாரு, நம்ம கடவுளை பார்க்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறாரு, அவரு எப்படி தருவாரு. ஏன்டாலும் ஒரு பையன் கேட்டிருக்கான், கடவுள் கொடுத்தா எப்படி தருவாரு சொல்லுங்க. நான் சொன்னேன், என்னை பார்த்தா தெரியல, கடவுள் கொடுத்து கொடுத்தா தந்திருக்கிறாரு, என்னை பார்த்து கண்டுபிடி அப்படின்னேன்.
நல்ல பணக்காரன் ஆயிட்டான் ஆபேலு. அவன் பொறாமையில என்ன பண்ணிட்டான், தம்பியை கூப்பிடுறான். தம்பி வாடா, நீ வந்து கர்த்தர் நல்லா ஆக்கியிருக்கிறார், நான் இதுக்கு பொறாமப்படணும். நான் ஒன்றும் பொறாமப்படல, நம்ம விளையாட போமா அப்படின்ட்டேன். அவன் தம்பிக்கார கேட்காரு, என்ன எங்க விளையாட போகணும்? மலைக்கு மேல விளையாட போலாமே, நீளமா ஓடி விளையாடலாமே, வாடான்னு கூப்பிட்டு போனான். கூப்பிட்டு போய், தம்பி நீ குடிடா, உனக்கு மேல நான் லக்குற கோக்கு ஏறி சாடணும். தம்பியை குனிய வச்சுட்டு பக்கத்துல கல் எடுத்து தலையில போட்டான். லக்குற கோக்கு அந்த பக்கம். ஹலோ பாருங்களா, பொறாமை ஐஸ்வர்யம் இல்லாத பொறாமையில சொந்த சகோதரனு கொண்டுடுது. ஏன் அப்படி சொந்த சகோதரன் போடுறாங்கன்னு, யாரையும் கொல்லும் உள்ள இருக்கிற இந்த கொலை வெறி. எனக்கு பொறாமை வந்துச்சுன்னா, நான் ஒரு மனுஷனை வந்து என்னோட கூட ஐக்கியப்பட்டு பேசும்போது, அந்த மனுஷன் என்னை பார்க்க மேல வரும்போது அவன் காலை இழுத்து விடுவதற்கு, அவனை கீழே தள்ளுவதற்கு, இந்த ஐஸ்வர்யத்து மேல இந்த பாவ இச்சை இருக்கிறனால உள்ள கீழே இழுத்து விடுவேன். அவனை எனக்கு கீழே இழுத்து விடுவேன். இல்ல நான் எனக்கு மேல போயிட்டு இருந்த கள்ளதையும் தள்ள போட்டு கொள்ளுவேன் நான். இதான் இந்த கொலை செய்வதற்கு முக்கியமான ஒரு காரணம். பொறாமை தான். பைசா காரியத்துல பொறாமை எழும்போது அதிக கொலையாய் இருக்கிறது. இதேதான் ஏசாவும் செஞ்சா பாருங்க. யாக்கோப்புக்கு தகப்பன் ஈசாக்கு எல்லாம் ஆசிரியத்தை கொடுத்துட்டாரு, நீ நல்லா இருக்கணும். ஏசாவை மூத்தவன் கிடைக்கல ஏசாவுக்கு பொறாம வந்துருச்சு. அவன் பணக்காரன் ஆயிட்டான், அவனை கொல்லாம் விட மாட்டான் அப்படின்னு. அப்போ நல்லா தெரியுது, இந்த அண்ணன் தம்பி கூட நல்லா பொறாம வருது பாருங்க. அலுவலியா சொல்லுங்களா, இந்த அண்ணன் தம்பி பொறாம வந்து கொலையில கொண்டு முடியும் நினைக்கிறேன். அண்ணன் தம்பி இது வந்து கொலையில முடியும். அடுத்தவங்க கூட பயப்படுவாங்க, அவனுக்கு அப்பா இருக்குது அம்மா இருக்குது பாத்துக்கலாம் அப்படின்னா. அந்த அண்ணன் தம்பிக்குள்ளாக வந்து உள்ளுக்குள்ள உறவுகள், அந்த அடிப்படை கருத்து, அவங்களுடைய ஆழம் எல்லாம் தெரிஞ்சதுனால போட்டு தூக்கிட்டு சொத்து இவங்களுக்கு சொந்தமா இருக்கு. கேஸ்ல வாழாண்டாம். அண்ணனுக்கு கொண்டா தம்பிக்கு சொந்தம், தம்பிக்கு கொண்டா அண்ணனுக்கு சொந்தம். அதனால அடுத்தவங்க கூட கொள்ள முடியாது. அண்ணன் தம்பி ஈஸியா கொண்டா சொத்து சொந்தமாயிரும். அப்ப அதனால கொலை வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. அதான் சொல்ற, கொலை செய்யாதிருப்பீர்களான்னு ஏன் சொல்றாருன்னா, நம்மளுக்குள்ள வந்து என்ன இருக்குது? ரெண்டு, கொலை செய்வதற்கு ரெண்டா காரணம். தெய்வம் இல்லாமை, தெய்வ பயம் இல்லாமை. எப்படி இது கொலை செய்யறாங்க அப்படின்னா, கேராரூர்ல ராஜா இருக்கிறார். இது ஆபரம், ஊர் பேர் கேராரூர். ஆபரனுக்கு கஷ்டம், அந்த ஊருக்கு போறாரு, பெலிஸ்தீன் தேசம் போறாரு. போகும்போது பொண்டாடி சொல்றாரு, என்னைய வந்து தங்கச்சின்னு சொல்லு அப்படின்ட்டு. அப்ப அந்த பொண்ணு தங்கச்சி சொல்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா உண்மையிலே தங்கச்சி தான் அவர் கெட்டிருக்கிறார். அதான் சொன்னேன் முதல்ல. ஆபரனுடைய அப்பாவுக்கு ரெண்டு மனைவி தேராகு. ஒன்னு சாராளுடைய அம்மா, இன்னொன்னு ஆபரனுடைய அம்மா. ரெண்டு அம்மா. இந்த ரெண்டு அம்மாவுடைய பிள்ளைகளும் அவங்களுக்குள்ள கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க. சரி, கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க. கல்யாணம் கட்டின பின்னாடி இப்ப கடவுளை கூப்பிட்டாரு, வந்த ஜனங்கள் போனாங்க. இப்ப கேராரூருக்கு போயிட்டாங்க. கேராரூருடைய ஜனங்களை பார்த்து இதுல வந்து ஈசாக்கும் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, தெய்வ பயம் இல்லாதவங்க. ஒரு பெண் அழகா இருந்தா, அவனுக்கு புருஷன் இருந்தா புருஷனை கொண்டுட்டு அந்த பெண்ணை எடுத்துருவாங்க, சோர மார்க்கத்துக்கு அப்படி எடுத்துருவாங்க. அப்போ அப்படி இருந்துச்சு. ஒரு பெண்ணு நல்லா இருந்தா புருஷனை கொண்டுட்டு அடுத்த எடுத்துருவான். இப்ப அப்படி இல்ல, பொண்டாட்டிய கொண்டுடுறா புருஷனை. நீ எதுக்கு கொல்லணும், இவங்களே விஷம் வச்சு அறுத்து கொண்டுடுறா. ஏன்னா தெய்வ பயம் இல்லாதது, தெய்வ பயம் இல்லாதது சோர மார்க்கத்துக்காக கணவனை கொள்ளுகிறார்கள். அப்போ அப்படி இருக்கும்போதுதான் ஆபிரகாம் சொல்றாரு, இனி சொல்லு அண்ணன் சொல்லணும். அவன் அண்ணன் சொல்றாங்க. போன முன்னாடி அண்ணனா இருக்கிறதுனால என்ன ஆகி போச்சு, விட்டாங்க அண்ணன். அப்போ நம்மளுக்கு சாரலை கட்டின மச்சன முறைக்கு மச்சனா தானே வருவான், புருஷனா இருந்தா சண்டைக்கு வருவான் அப்படின்ட்டு, புருஷனா இருந்தா சண்டைக்கு வருவான்னு கொல்லுவான்னு தெரிஞ்சுட்டு மாத்தி விட்டாங்க பாருங்க. அவன் இதுக்கும் மனுஷன் கொல்லுவான். இன்ன காலகட்டத்தில் அதிகமான கொலைகள் வந்து இந்த சோர மார்க்கத்துக்காக தான் அதிக கொலைகள் நடக்குது. ஒரு பெண் என்னை வந்து சந்திச்சுட்டு நான் அவளுக்கு வேண்டிய எல்லா தரிசனமும் சுத்தி சொல்லிட்டேன். நீ இந்த மாதிரி போன, இத்தனை முறை சாக போன, இப்ப இப்படி இருக்குதுன்னு. அவ தீர்க்க தரிசனத்தை கேட்டுட்டு இந்த மனுஷன் கரெக்டா சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்புறமா ரெண்டாவது அவளை பத்தி கூட்டு வந்தவங்க கூட விசாரிக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு. அதுக்காக சொல்றான், ஒரு புருஷன் தான், புருஷன் மேல கவனிப்பே இல்லை. அவர் ஊரா சுத்துறாரு. பிள்ளை 18-19 வயசு பையன், அவனும் ஊரா சுத்துறான். பெண் இருக்குது, அதுவும் ஊரா சுத்துது. இந்த பொண்ணு இருக்குது, அது
புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, பையன் செத்தாலும் பரவாயில்ல, அது அடுத்த பெண்ணு செத்தாலும் பரவாயில்ல, தான் இன்னொருத்தனை லவ் பண்ணாம பாருங்க, அவளை இப்படியே கட்டிக்கணுமா. நிறைய பேரு இந்த தெய்வ பயம் இல்லாமல், தெய்வம் இல்லாமலும் தெய்வ பயம் இல்லாமலும் தன் மனசுல ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இச்சைக்காக தன் கணவனையும் பிள்ளைகளையும் கொல்லுவதற்கு ரெடி ஆகிறார்கள். கொலை செய்யாதிருப்பீர்கள் என்ன, பிசாசு இந்த அளவுக்கு கொலை செய்ய தூண்டும்ன்றார். இப்படி தூண்டும் பாருங்க. இதைதான் ஈசாக்கு வராரு, அவரும் கேராரூர்ல போறாரு, அவரும் சொல்றாரு நீ என்ன அண்ணன்னு சொல்லு அப்படின்ட்டு. கடைசியில் ராஜா கண்டுபிடிச்சாரு, என்ன அப்போ மக்கள்லாம் வந்துட்டு கல்யாணத்தை கட்டிட்டு நம்மகிட்ட வந்துட்டு மனைவிமார்களை தங்கச்சி தங்கச்சி சொல்றான் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிய வந்துட்டு, நீ எதுக்கு உங்க அப்பா இதான் சொன்னாரு பொண்டாடியை பார்த்து தங்கச்சின்னு, நீயும் பொண்டாடியை பார்த்து தங்கச்சி சொல்ற, என்னதான் பிரச்சனை? அப்பாவை சொல்றாரு, உங்கள்கிட்ட தெய்வம் இல்ல, தேவ பயம் இல்ல, பெண்கள் அழகா லிப்ஸ்டிக் போட்டா எங்க உதட்டை வெட்டிக்கிட்டு அவங்கள எடுத்துக்கிட்டீங்களப்பா அப்படின்ட்டான். ஹலோ, நிறைய நடக்குது பாருங்க. தெய்வ பயம் இல்லாதவன் இதை செய்வான். ஆமென். அப்ப நான் சொல்லுவேன், தாவீது கூட ஒரு காலத்துல அது கொஞ்சம் சொல்லிட்டு போயிட்டு, தாவீது வீட்டு மாடியில் இருக்கிறாரு, அங்க ஒரு பொண்ணு குளிக்குது. தெய்வ பயம் உள்ள ஒரு மனுஷன் இந்த சோர மார்க்கம் உள்ள வந்த பின்னாடி தெய்வ பயத்தை புறம்பாக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, அவன் தேவ பயம் உள்ள மனுஷன் தான். ஆனா இந்த லஸ் இந்த இச்சை என் இருதயத்துக்குள்ளாக அதிகரிக்க அதிகரிக்க, நான் ஒரு முறை பார்க்கிறேன், பல முறை நான் திங்க் பண்ணோம்னா, நான் என்னுடைய ஹார்ட் தெய்வ பயத்திலிருந்து தெய்வ பயம் இல்லாத நிலைமைக்கு மாறி போயிருது. அப்போ தெய்வ பயத்தில் இருக்கிற நான் கூட இந்த பாவ ஆசை இருதயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது தெய்வ பயம் இல்லாத மனுஷனாய் அந்த மனுஷியோட புருஷனை கொண்டு போட்டான் பாருங்க. சரி, பெலிஸ்தர் கொள்றான், ராஜாக்கள் கொண்டாங்க, தாவீது ஏன் கொண்டான் அப்படின்னா அது அப்படிதான் பாருங்க. அதான் கண்டிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆவியார் மேல ஏக்கமா இருக்குது, பணக்காரனாக ஆசை இருக்குது, வீடு வாங்கன்னு ஆசை இருக்குது, நல்ல பெரிய வேலைக்கு போறன்னு ஆசை இருக்குது. ஆனா சொல்ற இதெல்லாம் எப்படி நடக்கும்? உனக்கு உங்க கணவனால முடியல, உங்க தகப்பனால முடியல, உங்களால முடியல, இனி எப்படி நடக்கும்? ஆவியானவர்கள முடியும். அப்ப ஆவியானவர்கள் எல்லாம் சகல சாத்தியம் சொல்றோம். நீங்க கொஞ்சம் தேவ பயம் உள்ளவங்களாக இருக்கணும். இங்க தேவனும் தேவ பயம் உள்ளவனா இருந்தீர்களானால் அவர் சொல்றாரு, உங்களுக்கு வாக்குரைத்தபடியே அவர் உங்களுக்குள்ள வந்து இருப்பார். ஏசு சொல்லுவார், பிதா உங்களுக்கு வாக்குரைத்தபடியே அவரை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். பிதா வாக்குரைச்சிருக்கிறார், பரிசுத்த ஆவியை தருவேன், தருவேன்னு வாக்கு உரைச்ச பின்னாடி இயேசு நமக்காக ஜெபம் பண்ண, நாம தாறுமாறான ஒரு வாழ்க்கையில சிக்கி கொண்டோம்னா அப்புறமா நாம முன்னேறது கஷ்டமாயிரும். நான் உயர்ந்தளவு போக முடியாது. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். 3, வஞ்சிக்கிறதும் கொலை செய்யும் பாருங்க. நான் ஒரு டிவியில் ஒன்று டிக்டாக் போடும்போது பார்த்தேன் பாருங்க. லேப்டாப்ல, டிவியில லேப்டாப், 2 பேர் அண்ணன் 2 பேரும் மேல சண்டை போடுறான். அண்ணன் செங்க பிடிச்சி நினைச்சிருக்கிறார், தம்பி செங்க பிடிச்சி நினைக்கிறார். தம்பிக்காரரு கொஞ்சம் ஒரு 10 வயசு இளையவர், ஆனா அவருக்கு ஒரு 45 வயசு இருக்குது. அண்ணக்காரருக்கு ஒரு 60 வயசு இருக்கு. மாற சண்டை. அண்ணனுக்கு அப்பா சொத்து வேணும்னு, தம்பிக்கு அப்பா சொத்து வேணும்னு, ஏதோ 2 சென்ட் ஏதோ இருந்திருக்கு. 2 பேரும் தட்டுக்கு மேல போயிட்டா. அந்த சைட்ல ஒரு தொட்டியும் கிடந்தது. தம்பிக்காரர் நல்ல பலம் இருக்குது, ஏன்னா ஒரு 45 வயசுல பலம் இருக்கு, 60 வயசுல கொஞ்சம் பலம் சுரிக்கிறோம். அப்படி லாபக்கா மாற தள்ளிட்டு இருக்க. தம்பிக்காரர் பார்த்தாரு, இவன் விட்டா சரி வரான்னு பக்கத்தில் கொண்டு போய் அப்படி தூக்கி போட்டார். என்னன்னா நிலத்தை அபகரிக்கிறதுக்கு கொலை போனா போயிட்டு போறான் அப்படின்னு தள்ளி விட்ட. நல்லா கலங்க தொட்டி இருக்கு, தண்ணியில் வந்துட்டான், தப்பிச்சான். அபகரிக்கிறதுக்கு கொலை செய்வாங்க பாருங்க. உண்மையை சொல்றேன், இதெல்லாம் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இருக்குது, வாய்ப்பு கிடைக்கல, இல்லைன்னா தனியா போட்டுருவோம் நம்ம. ஹலோ, உண்மையை சொல்றோம், தனியா வந்தா போட்டுருவோம். ஏன்னா நமக்கு அவ்வளவு பண பிரச்சனை இருக்குது. தேவையில்லாத விஷயத்துல சிக்கி தேவ வார்த்தை கேட்காம சிக்கி பண பிரச்சனை அப்படி இருக்குது. யாரையாவது வஞ்சிக்க முடியும். நான் இப்பவும் சொல்லுவேன், நம்மளுக்கு போலீஸை பார்த்து சில பேர் திட்டுறான், சில பேர் அட்வொகேட்டை பார்த்து திட்டுறான். நான் திட்டவே மாட்டேன், அவங்க லவ் பண்றேன். ஏன்னா அவங்க இல்லைன்னு இங்க எல்லாம் வெட்டு குத்துட்டான். அந்த போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் பயந்துதான் நம்ம அபகரிக்கிற எண்ணம் வந்த பின்னாடி கொலை செய்யாம விட்டுருக்கிறோம். இல்லைன்னா கொலை கண்டிப்பா நடக்கும், பல கொலைகள் நடக்கும். நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு ஒவ்வொரு ஒரு 4 ஊருக்கு 5 ஊருக்கு ஒரு ஸ்டேஷன் வருதுன்னு, தெருவுக்கு ஸ்டேஷன் வச்சா நல்லது. ஏன்னா அந்த பயத்துல யாரும் மற்றவங்களை கொலை செய்ய மாட்டான். அபகரிப்பு ஏன்னா சொல்றேன் பாருங்க, எப்படி அபகரிப்பாங்க பாருங்க. இந்த டிசியூ எப்படி நடக்குதுன்னா,
திராணி இருக்கிறவன் திராணி இல்லாத அபகரிப்பான், திராணி இல்லாத அபகரிக்க முடியாது. இங்க ஒரு இடத்துல வருது ஒரு அபகரிப்பு பாருங்க. ஒரு ஆளு வெளிநாட்டுக்கு போகணும், அதுக்கு தன்னுடைய சொத்தை அடமானம் வைக்கிறாங்க. 10-25 லட்சம் ரூபாய் சொத்து, இப்போ 10-13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினவங்க. அவன் பணக்காரன், இவங்க அடமானம் வச்சு வாங்குறத இவங்களுக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது பாருங்க, பாவம் அப்பாவிங்க. அவன் என்ன பண்ணிட்டான், சொத்து வாங்குற பத்திரத்திலே கையெழுத்து விட்டு வாங்கிட்டான். சொத்தை நான் வாங்குறதாட்டு போட்டான், பைசா பத்தி போடல கணக்கு. இவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க, அபகரிச்சுட்டான் பாருங்க. அதிகாரம் இருக்கிறவன் அதிகாரம் இல்லாத மனுஷன் அபகரிக்க முடிகிறதுன்றாரு இல்லையா? கொலை, இது கொலை செய்யாமலே அபகரிக்கிறான். இங்க ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான் பாருங்க. நாபோத்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்துல இஸ்ரேலுடைய ராஜா ஆகாப் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தோட்டம், இடமாட்டு கீரை வகைகள்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அவர் சொல்றாரு, என் வீட்டு பக்கத்துல இந்த தோட்டம் இருக்குது, இத என் வீட்டுக்கு முன்னாடி நல்ல மாதிரி ஸ்டைலா வச்சா ஒரு பெருமையா இருக்கும், ராஜாவுக்கு ஒரு கெத்து இருக்கும், அதனால இந்த சொத்தை தர முடியுமான்னு. அவன் அவர் சொல்றாரு, நான் பார்த்து எப்பா தர முடியாப்பா, இது நீங்க அப்பா பாட்டம் பூட்டம் சொத்து, எங்க பேரை சொல்றதுக்கு ஒண்ணுதான் இருக்கு. நம்ம வீட்டுல நம்ம வீட்டை வச்சிருப்போம் தெரியுமா, இந்த வீடெல்லாம் அப்படியே பந்திசா பாது வைப்போம், நம்ம அப்பா அம்மாரோட பேர் வரணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்ற, எங்க தாத்தாவோட சொத்து இதுல தான் எங்க கொஞ்சம் பேர் இருக்குது, இதை வித்துட்டு போனா பேர் இருக்காது, பாவம் என்னைய போய் ராஜா நீங்க விடுங்க இந்த ஊர் கதைன்னு. அவரு கோவம் வந்துருச்சு, எனக்கு இந்த சொத்தை தந்தா நான் உனக்கு என்ன வேணாலும் தருவேன், எனக்கு பேரு புகழ் இருக்கும், என் வீட்டை பார்க்கும்போது அப்படியே தோட்டங்களா நிரம்பி இருக்கிறத பார்க்கும்போது மக்கள் என்ன ராஜா வாழ்கன்னு சொல்லுவாங்க, இப்படி ஒரு பெருமையை நீ கெடுக்கிறியே. சொன்னா தர முடியா போய் அப்படின்ட்டான். விடுவாங்களா நம்ம ஆளு? வாய்ப்பு இருந்தா விடுவோம். அதுக்கு தான் சொன்னேன், ராஜாவா இருந்தாலும் அவனுக்கும் மேல ஒரு போலீஸ் வேணும், அப்பதான் நிற்பான். ராஜாவா இருந்தாலும் ஒரு கணவன் அட்வொகேட் வேணும், அப்பதான் நிற்பான். ராஜாவுக்கு மேல ஆள் இல்லாதனால அவனை தடுக்க முடியல. நம்மளுக்கு நான் தான் சொன்னேன், நம்மளுக்கு மேல போலீஸ் இல்லைன்னா நம்ம யாரும் தடுக்க மாட்டான். நானே போய் நிறைய வீட்டுல அம்மா அப்பா கிளைமார்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க, ஆட்கள் இல்ல. நானே போய் வட்டக்கறாங்க இங்கெல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போய் கழுத்தை போட்டுட்டு 2 செயின் எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா கேட்க ஆள் இல்லைன்னா நம்ம கொண்டு எடுத்துருவோம், அபகரிப்போம் பாருங்க. இவரு சொல்றாரு, டேய் தர முடியான்னு சொன்ன முன்னாரு சோகத்திலே படுத்துட்டான் அந்த மனுஷன். அந்த மனுஷன் கொஞ்சம் ஒரு தேவன் மனுஷன் தான், போய் படுத்துட்டான். சரி, மனைவி தட்டுது, எசபேல் என்ன கலகலப்பா இருப்பீங்க, அத்தான் நீங்க இப்ப தூங்கி போயிருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, இப்படி ஒரு சொத்து இருந்துச்சுப்பா, வீட்டு பக்கத்துல இருந்துச்சுல, நான் இப்படி ஒரு ராஜா வீட்டுக்கு போனேன், அவன் தோட்டத்துக்குள்ள வீட்டை வச்சிருக்கிறான், நல்ல அழகா இருக்குது. சரி, நம்ம அரண்மனை பக்கத்துல தோட்டம் இருக்கு, அது வாங்கி வீட்டை கொஞ்சம் மேக் பண்ணலாம் பார்த்தேன், நல்ல மாதிரி பியூட்டி ஆக்கலாம் பார்த்தேன், நான் தரமாட்டான்ட்டான் பாரு. அப்படியே சோகத்திலே படுத்துட்டாரு. நம்ம நல்ல மனைவிமார்களை கட்டி வச்சிருப்போம். ஆகாப் நல்ல மனைவி கட்டினா எசபேல். அவர் சொல்றா, இதுக்கு பெரிய விழுந்து கிடக்குறீங்க, நீங்க ராஜா அல்லவா? அப்ப அவர் சொன்னார், ராஜா தான், அதுக்கு என்ன செய்ய முடியும், தரமாட்டேன்னு சொல்றானா, கொண்டு எடுக்க வேண்டியதான அவனை அப்படின்ட்டு, கொண்டு போட்ட வேண்டியதான அவனை. என்னப்பா தராட்டி என்ன, நம்மளுக்கு என்ன, நம்ம தான் ராஜா, நம்மளுக்கு கீழே தான் கோர்ட்டு, நம்மளுக்கு கீழே தான் போலீஸ், நம்மளுக்கு கீழே தான் கார்டு, எல்லாம் கீழே தான் இருக்கிறாங்க. போட்ட வேண்டியதானே. அது எப்படி போடுறது, நீ ஏன் கவலைப்படுறீங்க? நம்மளுக்கு உபாசம் ஒன்று வச்சிருக்கிறாங்கள இந்த ஓசில, ஆமா, அன்னைக்கு போட்ட வேண்டியதான். உபாசத்துக்கு வரல, அதனால் அவன் தேவனின் ராஜாவின் தூசிச்சான். உபாசத்துக்கும் தேவனுடைய ராஜாவுக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படியல, உபாசத்துக்கு கலந்து கொடுக்கல, உபாசத்தை பற்றி தப்பா பேசின என்று ஒரு சீட்டு எழுதி அவனை கொண்டு போட்டு அவன் சொத்தை எடுத்துட்டான். நாமெல்லாம் எடுப்போம் பாருங்க, அபகரிக்கிறது நம்ம கில்லாடி. நீங்க நினைக்கிறீங்க நம்ம கதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம கதையெல்லாம் எப்படி பிரசங்கத்தில் கொண்டு வரான், எல்லா சபையிலையும் நம்ம வேற மாதிரில பேசுவாங்க. இங்க தானே இப்படி வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு இவரு. ஏன்னா வாழ்க்கையை பத்தி பேசாம இதெல்லாம் பத்தி பேசி போய் ஒண்ணும் கிடைக்கல பாருங்க. போய் கேட்க கூடாத சத்தியத்தெல்லாம் கேட்டு ஒண்ணும் கிடைக்கும், மாற சண்டம். அப்படி எனக்கு கிடைக்கல, அப்படி ஒண்ணும் கிடைக்கல. எப்படி கிடைக்கும், வந்ததானே கிடைக்கும். நல்ல மாதிரி வாழணும் பாருங்க. 4 கொஞ்சம் நீளம் போட்டு பிரசங்கம். 4வது பாயிண்ட் அழகா சொல்றேன் நான். 4வது பணத்திற்காக கொலை. பணத்திற்கு கொலை நடக்கு பாருங்க. இந்த கொலை பண்ண பணத்திற்கான கொலை. பிள்ளைங்கள் நாள் பார்த்து, சூனியம் பார்த்து, அவர்கள் பிறந்த தேதியை பார்த்து, சந்திரனின் சூரியனை கணக்கிட்டு மனுஷனை பலி செலுத்துறாங்களாம். இஸ்ரவேல்ல அநேக பேர் செய்த கொடூரமான பணத்திற்கான கொலை. அந்த பைபிள் படிக்கும்போது பழைய ஏற்பாட்டில இருந்து ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இந்த கொலை நடந்திருக்கு பாருங்க. பிள்ளைங்களை கூட்டு போறது, கூட்டு போய்
கொலை பண்றது நிறைய இடத்துல இருக்குது. நிறைய நேரம் போதிச்சிட்டேன். இப்படியும் கொலை பண்றாங்க. இந்த காலகட்டத்திலும் கொலை பண்றாங்க பாருங்க. நான் முன்னாடி தெருக்குள்ள போகும்போது ஏகப்பட்ட பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் இருப்பேன். யாருமே காணும். அவங்களாட்ட மனம் திரும்பிட்டாங்களா இல்ல ஒவ்வொரு ஆளும் பெரிய பெரிய பாலங்கள் கட்டும் போது, பெரிய பெரிய வீடுகள் போடும்போது, போட்டுகள் வைக்கும் போது இவங்களை பலி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களே பிடிச்சிட்டு போகும்போது, ஏன்னா கிட்னிகளை நல்ல ரேட்டு பாருங்க, 40 லட்சம் ரூபா ஒரு கிட்னிக்கு. யார் பிடிச்சிட்டு போறா, எங்க வெட்டுறதுன்னு தெரியல. வாய்ப்பு இருக்குது, நடக்கு. இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது பாருங்க. முன்னாடி ஏகப்பட்ட பைத்தியக்காரன் இருப்பேன். ஒரு பைத்தியக்காரன் காணும். ஏன்னா மனுஷன் தான் நல்லாகிறதுக்கு பிசாசுக்கு தான் பெற்ற பிள்ளைகளையும் தான் கெட்டின புருஷனையும் மனைவியையும் பலி கொடுக்கிறார்கள். கேரளாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்து பாருங்களேன். சின்ன பிள்ளை தான் பலி கொடுப்பாங்க, கொடுத்திருக்கிறாங்க. பாண்ட கிளவி கொண்டு பேர்த்து விட்டுருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம செய்ய மாட்டோம், நம்ம செய்வோங்க. நம்மளுக்கு பின்னாடி தெய்வம் நம்மளுக்கு பின்னாடி நம்மளை மூவ் பண்றதுனால இதை நம்ம செய்யாம இருக்கிறோம். நம் தெய்வம் இல்லாமல் இருந்து நாம் சேரக்கூடாதோடு நம்ம ஐக்கியமாக்கப்பட்டிருந்தால் அவர்கள் நம்மளுக்கு இந்த வழியை நம்மளுக்கு காமிப்பார்கள். பலி செலுத்துற வழிகள் என்ன? நம்ம ஆட்களுக்கு மறுபடி சொல்றேன், நம்ம ஆட்களுக்கு மேல அதிகாரங்கள் இருக்கிறதுனால கோழியை ஆடையா இருக்கிறாங்க. வேற வழி இல்லை, அதுக்கு கேஸ் கிடையாது. அதுக்கும் கேஸ் இருந்துச்சுன்னா இருக்க மாட்டாப்புல. கோழி அறுத்தா பிரச்சனை, ஆடை அறுத்தா பிரச்சனை, அதுக்கு கேஸ் இருந்தா அறுக்க மாட்டாங்க. அதுக்கு கேஸ் இல்லை. அதனால நாங்க தின்ற வாங்க கொண்டு போறோம்னு சொல்லி போனா அங்க கோழி எல்லாம் நிறைய விட்டு ரோட்ல பாத்தீங்கன்னா எலி எல்லாம் செத்து கிடக்குது. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏமா எலி செத்ததுக்கு ஏமா நம்ம ஒரு ரோட்ல கொண்டு போறீங்க, அசிங்கமா இல்லையா கேட்டது. தம்பி அது வந்து செத்த எலியை கொண்டு போடல, எலியை பிடிச்சி அதுல சூனியை வச்சு போட்டிருக்காங்க. யாரா வண்டி ஏத்திட்டு போனா இல்லைன்னா யாரா சம்டுனா அவன் வீட்டுக்கு போகும், எலி கொண்டு போதான். இந்த எலியும் ஒரு சில பேருக்கு தெய்வம் மட்டும் இருக்குது, பிரச்சாரி அவன் பிடிச்சு கொண்டு போறாங்க. அப்ப மனுஷன், நான் சொல்றேன், எல்லா கொலைகளையும் எல்லா அநியாயத்திற்கும் பணத்திற்கும் கொலை செஞ்சிடறான். நாட்டுக்கு சண்டை, தெருக்கு சண்டை, ஊருக்கு சண்டை, எல்லாமே கொலையில முடியுது. காரணம் முக்கியமா ரெண்டு விஷயம் தான். அதுல இருந்தா புறப்புறேன் நான். ஒண்ணு பணம், காசு, ஐஸ்வர்யம். இதுக்கு வேண்டி மனுஷன் கொலை செய்யறான், முக்கியமா அதுக்கு. இரண்டாவது சோர மார்க்கம், பாவம், விபச்சாரம். இந்த ரெண்டுக்கு வேண்டிதான் கொலை செய்யறான். சரியா? இந்த ரெண்டுக்கு வேண்டிதான் கொலை செய்யறான். முதல்ல ஐஸ்வர்யத்துக்கு வேண்டி கொலை செய்யறான் இல்லையா? ஆண்டவர் கொலை செய்யக்கூடாது இல்லையா? ஐஸ்வர்யத்துக்கு வேண்டி கொலை செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா ஐஸ்வர்யம் தேவன் அவருக்கு தெரியும். அதை கொலை செய்துதான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐஸ்வர்யத்தை எடுப்பதற்கு வேற ஒரு வழி இருக்குது. அதனால சொன்னார், கொலை செய்யாத, நீ கொலை செஞ்சு காசு சம்பாதிக்காத, நான் உனக்கு வேற வழியை கொண்டு தர்றேன் அப்படின்றாரு. இந்த வழியில போங்கன்னா இந்த வழிக்கும் போக மாட்டேன்றாங்க. ஆவிக்குரிய ஜனங்களும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு நல்ல வழியில போக மாட்டேன்றாங்க. உலகமும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நல்ல வழியில போக மாட்டாங்க. ஆனா ஐஸ்வர்யத்துடைய இச்சை இருக்குது. அதனால என்ன செய்யறாங்க, எல்லாரும் பாவ வழிக்கு போறான். அப்ப ஆண்டவர் சொல்ற வழி என்ன சொல்றேன் நான் உங்களுக்கு, எப்படி ஐஸ்வர்யத்தை கொண்டு வர்றது. அமீன். பணத்திற்காக கொலை செய்யறவங்களுக்கு நான் போதிக்கிறேன். நான் இது கொலை செய்யாண்டா, வேற வழி இருக்குது, அந்த வழியை பிடிச்சுக்கிட்டா காசு வரும். காசு வந்துச்சுன்னா கொலை செய்ய வேண்டாம், நம்மளுக்கு நல்ல நிறைவான நன்மைகள் உண்டாயிரும். இவங்க பாருங்களேன், சங்கீதம் ஒரு 5 காரியத்தை சொல்றேன், 5 வசனம். சங்கீதம், பணத்தை சம்பாதிப்பதற்கு கொலை செய்து சம்பாதிக்கிறது பார்க்கலும் வேற்று பாதையை தேவை நம்மளுக்கு காமிக்கிற, பணம் சம்பாதிக்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. சங்கீதம் 5:12, நீதிமானை ஆசீர்வதித்து. இந்த நீதிமான ஒரு சாப்டர் கொண்டு வர்றாரு, அவனை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் அப்படின்றார். 2 சொல்றாரு, 72:7 நீதிமான் செழிப்பான். எதுக்கு கொலை செய்யணும் கேட்கிறார். நீதிமொழி 10:6 நீதிமானின் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும், வந்து நிற்கும் அப்படின்றார். நீதிமொழி 10:7 நீதிமான்களின் பெயர் புகழ் பெற்று விளங்கும். சங்கீதம் 37:29 சொல்றாரு, நீதிமான் பூமியை சுயந்து கொண்டு. அவங்க சொல்றாரு, நல்லா வரலாமே அப்படின்றாரு. எதுக்கு நீங்க வந்து தப்பா காரியம் செஞ்சிருக்கீங்க, சண்டைக்கு போறீங்க, ஏன் கொலைக்கு போறீங்க, ஏன் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்றீங்க, ஏன் பொல்லாப்பு செய்றீங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல நீதிமான் செழிப்பான், நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்றாரு. அப்ப என்ன பிரச்சனையா, எல்லா மனுஷனும் சொல்றாரு, எல்லாருமே கொலை தான் செய்யறாங்க பைசாவுக்கு. ஒன்று ஆத்மாவில் கொலை செய்யறான், இல்லைன்னா மாம்சத்தில் கொலை செய்யறான். காசுக்கு வேண்டிதான் கொலையே நடக்குது இல்லையா? இப்ப சொல்றாரு, நீங்க நீதிமானா இருங்க, நீங்க விரும்புற காசை நான் உங்களுக்கு தர்றேன்ற. அவன் நீதி சேர்வது, நீதிமானாய் மாறுவது ஒரு முக்கியமான அடிப்படை கருத்து. நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும், ஐஸ்வர்யம் வரும், நம்மகிட்ட வருன்றார் பாருங்க.
கொலை செய்தாதான் பொருள் கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது. உலக சட்டம், அது பிசாசுடைய சட்டம். இங்க சொல்றாரு, நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டால் ஐஸ்வர்யம் உங்களுக்கு வருவது தேவ சட்டம். தேவன் சட்டம் போட்டிருக்கிறார். நீங்க எந்த சட்டத்தை விசுவாசிக்கிறீங்க? கொலை செய்தால் பணம் வரும் சொல்றாங்களா, அந்த சட்டத்தை விசுவாசிக்கிறீங்களா? இல்லைன்னா நீதிமானாய் வாழ்ந்தால் ஐஸ்வர்யம் வரும் என்று தேவன் சொல்றாரு, அந்த சட்டத்தை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நீதிமானாய் வாழ்ந்து பழகுங்கள், உங்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவார். நான் சொல்லுவேன், நல்ல ஐஸ்வர்யம் வந்துச்சுன்னா, ஆவிக்குரிய மனுஷனுக்கு கை நிறைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா பாவம் செய்ய மாட்டான். எல்லாரும் சொல்றா காசு இருந்தாதான் பாவம் செய்வான். கிடையாது, காசு இல்லாட்டி தான் பாவம் செய்வான். இருக்கிற எவனு பாவம் செய்ய மாட்டான். ஆவிக்குரியவன் இல்லாதவன் தான் பாவம் செய்வான். இருக்கிறவன் அப்படி பாவம் செய்யணும், சின்ன ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுடுறான் வச்சுருங்களேன். இல்லாதவன் காசுக்காக எல்லா பாவம் செய்யறான். பொய் சொல்றான், ஏமாற்றுறான், வஞ்சிக்கிறான், பொறாமப்படுறான், கொலை போடுறான். ஏன்னா அவன் இருதயம் துடிக்குது. காசு இல்லாத அந்த வேக, அந்த போராட்டம். ஐயோ என்கிட்ட காசு இல்லையா, நான் என்ன செய்வேன்? பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன்? நான் படிக்கிறதுக்கு என்ன செய்வேன்? நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன பண்ணுவேன்? அந்த காசு இல்லாததுனால இருதயத்துல வேக கொண்டு கடன் கேட்க போகும்போது கூட ஃபுல்லா பொய்ய தான் பேசுறாங்க. அடுத்த வாரம் காசு தந்துடுவேன் அப்படிதான் கேட்கிறோம். 7 மாசம் ஆகுது பைசா கொடுக்கறது, முடியாது. இப்படிதான் கேட்கிறோம். காசு இல்லாதனால இருந்த அந்த பொய் சொல்லலாம் பாருங்க, நிறைய இருக்குது. அப்படின்னா ஏன் பொய் சொல்லணும்? நிறைய இருக்கிற பாவம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப சொல்றாரு, இந்த வழிக்கு போலாம், நீங்க நீதிமான் ஆக்கப்படலாமே, கொஞ்சம் பரிசுத்தமா வாழலாமே, நல்ல கொஞ்சம் நல்ல மனுஷனா மாறலாமே இல்லையா? தாடியை மட்டும் எடுத்துட்டு எல்லா பொல்லாப்பும் வச்சுக்கிட்டு, வெள்ளை சீலை மட்டும் கட்டிக்கிட்டு எல்லா பொல்லாப்பும் வச்சுக்கிட்டு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, ஆவிக்குரியவங்க நாங்க ஆவிக்குரிய. எங்க ஆவிக்குரியவங்களுக்கு அடையாளம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா 2. ஒன்னு செழிப்பு, இன்னொன்னு பரிசுத்தம். 2 தான் ஆவிக்குரிய அடையாளம். வேற எதுவும் அடையாளம் இல்ல. நம்மளாட்டு பாரம்பரியம் மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டுறோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஆவிக்குரிய. பைபிள்ல சொல்லலப்பா, நகை போடம் தான் இருக்குது, களத்துன்னு சொல்லல. சில கல்யாணங்கள்ல பிரசங்கம் பண்ணும்போது பண்ற மாதிரி அருமையா இருக்கும். புதுசு புதுசா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் என்னைக்கு பிரசங்கம் பண்றது? நேற்றுலாம் ஒரு இடத்துக்கு போயிருந்த, ஒரு கடைக்கு போயிருந்தேன். சுத்திகரிப்பு கூட்டம் புதன்கிழமை நைட்டு சுத்திகரிச்சு வந்திருக்கேன். ஒரு கடைக்கு ஒரு 15 பேர் இருக்கிறான். எல்லாருடைய மூஞ்சியும் பார்த்தேன்ல, நான் யூதாச மாதிரியே தான் இருந்துச்சு. மாறாம ஒரு ஆள் ஆப்பிள் எடுக்கான். எப்படிதான் எடுத்தாங்க? ஆப்பிள் ஒரு தான் எடுக்கிறாங்க. 320 ஆப்பிள் ஒரு தான் எடுக்கிறான். நானும் போனேன், நான் எடுக்கல. கூட்டம், அவங்க கூட்டம் நிறைய இருந்துச்சு. 320 ஆப்பிள் எடுக்கிறான். இங்க இருந்து இவன் எடுக்கிறான் 220 ஆப்பிள். அந்த 320 எடுத்த ஆப்பிள் தான் 10 இவனுக்கு தாங்கல. அந்த ஆப்பிள் கொஞ்சம் சோப்பு கடலாம் அழகாட்டு நல்ல மாதிரி இருக்குது பாருங்க, தாங்கல. ஏன் நீ கேட்ட உபதேசம் அப்படி. கேட்ட உபதேசம் நல்ல உபதேசமா இருக்கணும், அப்பதான் நீ நல்ல மாதிரி ஆக முடியும். கேட்ட உபதேசம் நல்ல உபதேசமா இருந்தால் நீ கண்டிப்பா ஐஸ்வர்யனா மாறுவ. நீ தேவன் யாரும் வெறுமையா விடாது. நம்ம வெறுமையா இருக்கோம், கஷ்டத்துல இருக்கோம், பாவத்துல இருக்கோம். 2 காரியத்துக்கு 2 தான் தேவனுடைய வல்லமை. தேவன் ஒரு மனுஷனை பரிசுத்தமான அடையாளமா காமிக்க 2 தான். ஒன்னு வறுமையை நீக்கி செழிப்பாக்குறது, ஒன்னு பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்குறது. இந்த 2 தான் தேவனோடு கூட இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். வேற அடையாளமே உலகத்துல கிடையாது. எந்த சட்டையை போட்டு காட்ட முடியாது. அதுக்கு நீதிமானம் மாறுறது எப்படி மாறுறது? நல்ல ஐடியா தரேன், வசனம் தரேன், கேட்டுக்கிடுங்க. எப்படி நீதிமானம் மாறலாம்? நீங்க நீதிமானம் மாறினா பணம் வந்துடும், கொலை செய்யாண்டா யாரையும். அப்ப எப்படி நீதிமானம் வர்றது? அதுக்கும் போகணுமே. நீதிமான் தானே செழிப்பான், நீதிமான் தான் சிரசு மேல ஆசீர்வாதம் தங்கும், நீதிமான் தானே நல்லா அவன் பேர் நல்லா இருக்கும் அப்படின்றாரு. இங்க பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க, நீதிமானுடைய பேர் புகழ் பற்றி விளங்கும் அப்படின்றாரு. அவன் நீதிமான் பரிசுத்தவானுடைய பேர் புகழ் பொருன்றாரு. வெள்ளை சட்டை போட்ட நம்மள யாரும் மதிக்கிறான பாருங்க. புகழா வெள்ளை போடுறது புகழாங்க, புகழ் யாருமே மதிக்கிறது கிடையாது. எனக்கு கூட வெள்ளை தான் போட பிடிக்குது பாருங்க. 4 தூரம் வெள்ளை போட்டு அது ஒரு பிடிப்பு மாதிரி தான் தவிர அதுல ஒண்ணுமே கிடையாது. நானும் உள்ள வெள்ளை போட்டிருக்கிறேன். என் மனைவி நேரத்து என் மனைவி கலர் ட்ரெஸ் ரொம்ப இருக்கிற பத்தி 20 சட்டை இருக்கிற கடலை போடுங்கன்னு, வெள்ளை போட்டு இதான் பிடிக்குது அப்படின்றேன். அப்போ என் மனைவி சொல்லுது, இப்படிதான் சொல்லியிருப்பாங்க போடுறது, வெள்ளை போட்டு அவங்க போட முடியாம ஆகி பரிசுத்தம்ட்டாங்க. நான் பரிசுத்தம் இல்ல, பழக்கம். ஹலோ, பழக்கம், பரிசுத்தம் இல்ல. இவன் எனக்காவது வருது, அப்ப பரிசுத்தம் இல்ல, பழக்கம். அப்போ சொல்றாரு, நீதிமானா ஒருத்தன் இருந்தா பேர் புகழ் பெறும். எப்படி புகழ் பெறும்? நல்ல மனுஷன், பரிசுத்தவான, இவரு பரிசுத்தவான். 1. 2 என்னன்னு புகழ் பெறும்? கடவுள்கிட்ட போனா நல்ல மாதிரி வாழ்ந்தான், 7 கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களா கட்டி போட்டிருக்கான்பா, அவன் பேர் புகழ் பெறுவாரு. எங்க இருந்தாலும் புகழ் வரும். அப்படிதான் புகழ பார்க்கணும். இப்ப பாருங்க, அப்ப நீதிமானம் மாறுறது எப்படி சொல்றாரு? சங்கீதம் 1:1 நல்ல கருத்தா இருக்கும். நீங்க வாசிச்சிருப்பீங்க. இந்த கருத்துல வாசிச்சிருக்க மாட்டீங்க, இந்த கருத்துல நீங்க பொருளை எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. எப்படி பாருங்களேன், 3 பாயிண்ட் முதல் வசனத்தை சொல்றாரு. நீதிமானம் வாழ ஆசைப்படுறவங்க 3 பாயிண்ட். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்காதுன்றார்.
2, பாவியின் வழியில் நில்லாத. 3, பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராம. இது படிக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, துன்மார்க்கம்னா ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி சொல்லுவாரு. துன்மார்க்கணும்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனை பேசுறாருங்க இல்லையா? பாவின ரட்சிக்கப்படாதவனு சொல்லல. ரட்சிக்கப்படாதவனுக்கு பேர் அவிசுவாசி. பாவின தேவனை ஏற்றுக்கொண்டவனும் பாவிதான். பாவி ஒரு வழிகாட்டு ஆவிக்குரிய மனுஷன். ஆனா பாவ கிரியை செய்யறான் பாருங்க, வெளிப்படையாட்டு. அவன் எங்கே ஒரு வழி போனா போகாத துன்மார்க்கன். தேவனை ஏற்றுக்கொண்டு துன்மார்க்கமா வாழ்றான். அவன் ஆலோசனை சொன்னா கேட்காத பரியாசக்காரன். அவனும் ஆவிக்குரிய மனுஷன் தான். அவன் உட்கார இடத்துல உட்காராத. நீதிமன்றம் ஆகணுமா? அவங்க கூட தான் சபைக்கு வருவாங்க, உங்க கூட தான் இருப்பாங்க, உங்க கூட தான் சாப்பிடுவாங்க, உங்க கூட ஹல்லேலூயா சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க. வெளியே போனா கிரியை பார்த்தா மற்றவங்களை பரியாசம், மற்றவங்களை வந்து எடக்கு பண்றது, மற்றவங்களை கேலி பண்றது, மற்றவங்களை வந்து கெடுக்கிறது, மற்றவங்களை வந்து இல்லாமக்கிறது. கிரியை பாருங்கன்றாரு. வாயை வச்சு பேசுறால பார்க்காத, கிரியை பாரு. கிரியை பார்த்துட்டு அவன் கிரியை சரியில்லைன்னு ஒதுங்கிருன்றார். நிக்காத, வழியில போவாத, நடக்காத, ஒதுங்கிரு. ஆவிக்குரிய துன்மார்க்கன், ஆவிக்குரிய பாவி பரியாசக்காரன் இருப்பான் பாருங்க, அந்த இடத்துல நிக்காத, அவன் ஆலோசனை கேட்காத, ஒதுங்கிருன்றார். நான் சொல்லுவேன், அப்பமே தட்ட ஆரம்பிச்சிருவார் ஆவியானவர். இந்த புள்ளை நல்லா இருக்கணும், மைண்ட் நல்லா வந்துட்டு பாருங்க. முதற்கட்டம் பரிசுத்தம் ஆகிறது இல்ல, முதற்கட்ட பாவத்தை விடுவது, முதற்கட்ட துன்மார்க்கத்தை விடுவது, முதற்கட்ட பரியாசத்தை விடுவது. நம்ம நேரைய பரிசுத்தம் தான் நிறைய பேருக்கு நேர பரிசுத்தம் போயிருவா. அதுல ஒரு சில பேர்லாம் பைபிள் நான் பார்த்திருக்கிறேன், தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது, வாரமே வெள்ள சட்டை போயிட்டு சொல்றா நான் பரிசுத்தம் ஆயாச்சு. எப்படிதான் ஆகுறாங்க தெரியல பாருங்க. ஒரு வாரத்திலே வெள்ள சட்டை. ஒரு பார்த்தேன், உங்களுக்கு பைபிள் ஏதாவது புரியுதா? பைபிள் புரியல. பாஸ்டர் சொன்னார் இந்த மாதிரி போட்டா அழகா இருக்கும், பரிசுத்தமானா. கப்பு கை இங்க இருந்து இங்க வரைச்சிட்டு இருக்கு பாருங்க, பைபிளே தெரியாது அதுக்கு, கப்பு கை போட்டு இருக்குது. ஐயோ என்ன கொடுமை பாருங்க. இவரு சொல்றாரு முதல்ல பாவி பாரு, ஒரு ஆளை பாரு, ஒரு ஆள் நல்லா பாரு, உன் கூட தான் சாப்பிடுறான், உன் கூட தான் இருக்கிறான், உன் கூட எல்லாம் செய்யறான். ஆளு துன்பா இருக்கேன், என்ன சொன்னாலும் கேட்காத. Do not hear them. அவங்களுக்கு செவி கொடுக்காத, காது கேட்க கூடாது. கிரிய பாரு. எல்லாரும் வசனம் பேசுவாங்க, எல்லாரும் வசனம் பேசுவாங்க, கிரிய பாருன்றாரு. எல்லாரும் வசனம் பேசுவா, பரியாசம் பண்ணுவா. செத்துட்டானா? அவனுக்கு தான் போன வாரமே தெரியுமே, 3 நோய் மொத்தமா இருந்துச்சு, செத்துட்டான். எனக்கு தெரியும் 3 நோயில ஒண்ணுல போத்தான் செய்வான் தெரியும். அப்ப இந்த மாதிரி பரியாசம் பேசுறவன், நக்கல் பேசுறவன், துன்மார்க்கன், ஆவிக்குரியவனை சொல்றாரு, யூதனை சொல்றாரு, எங்க நிக்காத, முதல்ல பாவத்தை கட் பண்ணு, விட்டு முதல்ல அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிக்கிட்டு அடுத்த வசனத்துக்கு வர்றாரு. புரிஞ்சிச்சு உங்களுக்கு இல்லையா? இப்போ நான் சொன்னதான் புரியும், பைபிள் புரியுது. சில வீட்டுல பைபிள் படிக்கிறாங்க, அந்த போக்கு தான். புரிஞ்சுதோ புரியல, ஏன் இனம்டா அப்படின்னு சொன்ன மாதிரி. நானும் ஸ்கூலுக்கு போகும்போது படிக்கும்போது அப்படியே வாசிப்பேன் பாருங்க. வாசிச்சதும் புரிஞ்சது கிடையாது, மனசுல பதிஞ்சதும் கிடையாது. பரீட்சை எழுதும்போது எல்லாம் கரெக்டாட்டு 21, 12 எனக்கு அதான் கிடைக்கும். உண்மையா சொல்றேன். 8:30, 3:45. ஒரு நாள் கூட ஒரு 10 மார்க் கொஸ்டின் ஃபுல்லா நிரப்பின கிடையாது. 2:30 போடுவாங்க மனசாட்சிக்கு. எப்படி பார்த்தாலும் தோத்து போடணும். அதனால 33, 34. நான் சொல்லுவேன், நாம் தோல்விக்கு காரணம் நாம் பைபிள் புரியாது தான். அடிக்கடி சொல்லுவேன், அது புரியல. ஏன் புரியாது அப்படி சொல்றேன்? என்னிடத்துல என்ன பாவம் இருக்குதோ அந்த பாவத்தை குறித்து பைபிள் எனக்கு குற்றப்படுத்தும் போது நான் அந்த பேப்பரை மாற்றி வச்சுட்டு அடுத்த பேப்பர் போயிடுவேன். இதுதான் மனுஷனுக்கு கேடு, பிரம்மாண்டமான கேடு. பிசாசு வஞ்சிக்கிறது. நான் ஒன்று படிக்கும்போது என் பாவத்தை குறித்து படிக்கினேன், அந்த பாவத்தை பற்றி பேசினுச்சுன்னா அந்த பாவத்தை பற்றி போக்குறதுக்கும் அதில் இருக்கும். நான் ஒரு குடிகாரவங்கள, நான் ஒரு விபச்சாரக்காரன், இல்லை நான் குடிகாரம்னா, நான் ஒரு பைபிள் படிக்கும்போது என் குடியை பற்றி என் விபச்சாரத்தை பற்றியே பேசுனீங்கன்னா இது சரியில்லை, மாற்றி போடு, அடுத்து அந்த பாவத்தை விட்டுருவோம். ஆனால் நான் அதைத்தான் பார்ப்பேன். ஏன்னா குடியை பற்றி எங்கே பேசுதோ, பாவத்தை பற்றி எங்கே பேசுதோ அங்கே பாவத்தை பற்றிய மீட்பு இருக்கும். நான் அதை பார்க்குறேன். அப்போ படிக்கும்போது பைபிள் என்னை திருத்துவதற்காக எழுதப்பட்டிருக்கின்ற நோக்கத்தோடு அதை புரிஞ்சிட்டுனா நல்லா வந்துடுறான். முதல்ல பாவத்தை விடுறோம். 2 அடுத்து செய்யணும் பாருங்க. நல்லா இருக்கு இல்லையா? அது 2வது வசனம் பாருங்க, நல்லா இருக்கலாம் பாருங்களேன். 2வது வசனம் நல்லா இருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் அடுத்த கட்டம். முதல்ல பாவத்தை விடுறது, 2வது சொல்றாரு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து சொல்றாரு. எப்பா முதல்ல பிரியத்தை இங்க வை, லவ் த பைபிள், இது அன்பு ஊருன்றார். பிரியமா இருந்து இது அன்பு ஊருங்கப்பான்றார். சபைக்கு போனோம்னா போய் பிடிச்சிடுறீங்களே, அவங்களுக்கே பைபிள் தெரியாது, அவங்களுக்கே லவ் கூறியல. சிஸ்டர்
சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர், ஒரே சரி. போனா ஒரு காப்பி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் ஊர்ல இருக்கிற கதையே பேசுவாங்க. உண்மையை சொல்லுவாங்க, சிஸ்டர் பேசலாம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? அவங்க சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது ஏதோ எவ்வளவுல இருந்து வந்த மாதிரி இருக்கும். நம்பாதீங்கப்பா, உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், லவ் த பைபிள்ன்ற, லவ் த லார்ட் பைபிள், கர்த்தருடைய பைபிளை அன்பு கூறுங்கன்ற, இதை கொஞ்சம் பிரியமா பாருங்கன்றார். நான் சொல்ல முதல்ல, இதை நீங்க அன்பு கூர்ந்துட்டீங்கன்னா, இது உங்களுடைய, இதை நீங்க அன்பு கூர்ந்துட்டீங்கன்னா, இதை நீங்க அன்பு கூர்ந்துட்டீங்கன்னா அது என்ன செய்யணும் கீழே போட்டிருக்குது. அதாவது நம்மள செய்ய சொல்ற பாருங்க, இதை நீங்க அன்பு கூர்ந்துட்டீங்கன்னா, பிரியமா இருந்தீங்கன்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுது? நீங்க கர்த்தரிடத்தில் பிரியமா இருந்து அப்படி சொன்னாலே, நீங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்துட்டாலே இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருப்பீர்கள் அப்படின்றாரு. நீங்க அது உங்களுக்கு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இதுல அன்பு, இதுக்கு மேல ஒரு லவ் வந்துருச்சுன்னா உங்க கையில நைட்டும் பகலும் இத்தான் இருக்கும், மொபைல் வராது. நீ வேற மனுஷனை லவ் கூர்ந்தீங்கன்னா, அவங்க சபைக்கு தான் போறாங்க, அவங்க இத்தனை சபைக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. தெரியாதுமா, தெரியாது. எனக்கு முன்னாடி எத்தனை வருஷம் சபையில் இருக்காங்க தெரியுமா? தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டாங்க, அற்புதமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரசங்கம் நாம் பண்ற பிரசங்கம் மற்ற எல்லா பிரசங்கத்துக்கும் ஒண்ணுல என் பிரசங்கம் பொய்யா இருக்கணும், இல்லைன்னா அவங்க பிரசங்கம் பொய்யா இருக்கணும், அப்படிதான் இருக்கும். ஒரே ரூட்டுக்கு போவாது, தெரியாது, ஈஸி கிடையாது பிரசங்கம் பண்றது இல்லையா? ஏன்னா எப்படி போகணும்னா, ஒரு மனுஷன் அடையாளம் கண்டுபிடிக்க எப்படி போகணும்னா, முதல்ல தலை இங்க இருந்து அடையாளம் வரணும், கால இருந்து அடையாளம் வந்தா கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பேர் பிரசங்கத்தை கீழே இருந்து கொண்டு போறான், பழைய ஏற்பாட்டுல இருந்து கொண்டு போறான், அது செட் ஆகாது. புதிய ஏற்பாட்டுல இருந்து கொண்டு வரணும், அப்பதான் முகம் தெரியும், ஆள் அடையாளம் காட்ட முடியும். எப்பவுமே பிரசங்கத்தை பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்தா கொண்டு போகணும், மாம்சத்திலிருந்து கொண்டு போக கூடாது, அப்போ புரியாது. கிறிஸ்துக்குள்ளாக பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்க பிரசங்கத்தை மூவ் பண்ணி போனா கிடைக்கும். தாவீது அப்படி பண்ணாரு, ஈசாக் அப்படி பண்ணாரு, யாக்கோபு இப்படி பண்ணாரு, அப்புறம் அப்படி பண்ணாருன்னா மாம்சம் அது உங்களை சத்தியத்தை கட்ட கொண்டு போகாது. அவன் வெள்ளை சட்டை போட்டிருப்பான், வெள்ளை சட்டை போடாம இருப்பான், ஒருக்கா சொல்லுவான் கர்த்தர் நல்லவர் சொல்லுவான், ஒருக்கா சொல்லுவான் கர்த்தர் கெட்டவனும்பான், ஒருக்கா பாவிம்பான். அதனால அங்கிருந்து போக கூடாது, கிறிஸ்துக்குள்ளாக இருந்து பிரசங்கத்தை தொடங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் இந்த ஆவிக்குரிய வெளிச்சத்துல நடக்க முடியும். அது என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத, அன்பு கூடாத, கர்த்தர் மேல அன்பு கூறும். கர்த்தர் மேல அன்பு கூறுறது இதை வச்சிருப்பான். 24 மணி நேரம் இந்த வேத வசனம் கையில இருக்கும். ஏன்டா இருக்கும் அது? அதுதான் சொல்றீங்க பழைய பாட்டுல, இந்த வேத வசனம் உன் இருதயத்தை விட்டு மாறாதிருப்பாயாக, மறையாதிருப்பாயாக. ஏன் அப்படின்னா, தியானம் எப்படி ஒரு சொல்றேன் பாருங்க, இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருப்பான்னா அந்த வசனத்தை சொல்றேன். எப்படி தியானிப்பீங்க அப்படின்னா, வசனம் இருதயத்துல தங்காத மனுஷன் தியானிக்க முடியாது. தியானம்னாலே எனக்குள்ளாக இருக்கிற ஒன்றை, என் இருதயத்தில் இருக்கிற ஒன்றை என் மூளைக்கு கொண்டு வந்து அந்த மூளையில அந்த வசனத்தை பகுத்தறிவதற்கு பேர் தான் தியானம். நான் தியானம் பண்ணனாலே வசனம் உள்ள வரணும், அது நான் பைகாட் பண்ணி இருதயத்தில் வச்சு இப்படிதான் பார்க்க முடியுன்றாரு. அப்ப இரவும் பகலும் வேதத்துல நீ தியானமா இருக்குன்றார். அப்ப எப்படின்னு சொன்னா, இரவும் பகலும் கையில வச்சு படிச்சுட்டு சொல்லல, எப்பொழுதும் படிச்சுட்டு பகல் முழுதும் படிச்சுட்டு இரவு தூங்கும் போது நீ இதுல தியானமா இருந்தால் நீ பாக்கியவான்றார். என்ன செய்யும் இதை விளக்குற, இதுக்கு முன்னாடி போட்டிருக்குது, கீழே போட்டிருக்குது, நீங்க நீதிமானம் ஆகி எப்படி இப்ப நீதிமானம் ஆயிட்டிய பாக்கியவான்றார். இரவும் பகலும் இந்த தியானிச்சுட்டே நீதிமானம் ஆகிருவீங்க. ஆமென் சொல்லுங்களா? இரவும் பகலும் தியானிச்சா நீதிமானம் ஆகிருவீங்க, இல்லைன்னா ஆக முடியாது. ஊர்ல முட்டாய் விற்கிறவன் கதை, கஷ்டப்பட்டவன் கதை, இப்ப செத்தா போஸ்டர் அடிக்க முடியல, போயிட்டானா சலிட், அவனுக்கு சலிட்டு விட்டு அனுப்பிடுறோம். நிறைய செத்த பின்னாடி இடக்கு பண்றாங்க, சாவட்டவன் அவன் இந்த பூமிக்கு பாரமா இருக்கிறான். பொண்டாட்டிக்கு மட்டுமா பாரம்? நம்ம எப்ப பார்த்தாலும் குறுக்க போகும்போது கெட்ட வார்த்தை போடுறான், நம்மளுக்கும் பாரம் தான், சாகட்டு. அவன் மனம் திரும்புவதற்கு எந்த ஐடியா மனுஷன் கிடையாது. இதே பேசி 6:30 மணி சூரியன் அடையவும் பொதுக்கூட்டம் போட்டுறாங்க, தெருவுக்கு தெரு பெந்தகோஸ்துக்காரங்க பொதுக்கூட்டம் போட்டு பேசிட்டே இருப்பாப்புல. அப்படி இப்படி பிரச்சனை, அங்க இங்க பிரச்சனை பத்தியா, அப்படி இப்படியா அப்படி இப்படியா. பைபிளை தியானிக்க எனக்கு நேரம் கிடைக்கல ஆண்டவர், 40 வருஷத்துல செத்து பேருவோம், எப்போதும் தியானிக்க முடியும், எனக்கு நேரம் கிடைக்கல. தியானிச்சு 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 ஒவ்வொரு சத்தியத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து 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 அடுத்த சபை 7 கோடி போகும்போது முன்ன எப்பவுமே பூட்டு போட்டுருவேன், வெளியே ஆளை வச்சு, யாரையும் உள்ள விட்டுறாதப்பா. நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஃபோன் கால், ஆள் தான் பார்க்கணும், அப்புறம் என்ன பார்க்கக்கூடாது. ஏன்னா என்னத்தை பேசுவாங்கன்னா, ஒரே வியாதியா இருக்குது, ஒரே நோயா இருக்குது, பேய் கதை தான் நம்மகிட்ட பேசுவான். இதோட அந்த கதையை விட்டு தேவ சமுத்திரம் இருந்துடலாம். நான் அவங்க அதான் பேசுவாங்க, வலிக்குதுங்க பிரதர், கஷ்டம் பிரதர், எப்பவும் எத்தான் பாடுவா, நல்ல கதையே பேச மாட்டான்.
பைபிள் எடுத்தா இந்த கதையெல்லாம் வராது. என்ன பண்ணுவான் சொல்றோம் பாருங்க, அது போட்டிருக்கு. நீ படிச்சிருப்பீங்க, புரிஞ்சிருக்கீங்க. இப்ப சொல்றேன். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறா மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாக்கி. இது என்ன? இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. இது என்னன்னா, ஒரு மரம் இருக்குது, ஒரு நதி ஓடுது, அதுல நிறைய நீர்க்கால்கள் தோன்றும் இல்லையா? அந்த நீர்க்கால்கள் பக்கத்துல மரம் வைக்கும்போது அது மரம் எப்பவுமே பச்சையா இருந்து கனி கொடுக்குது. இதை ஈஸியா புரிஞ்சுக்கிட முடியுது. அப்படி போல மனுஷனும் தேவனோடு கூட இருந்தா அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் அப்படிதான் வருது. ஆனா உண்மையிலே அது அப்படித்தான். ஆனா அதை விவரிச்சு பேசாம போயிட்டாங்க, அதான் பிரச்சனை. இது என்னென்ன, இந்த வேதாகம் இருக்கு பாருங்க, இது ஒரு நதி இல்லையா? இந்த நதியில இருந்து நிறைய நீர்க்கால்கள் பிரியும்ன்றது அது என்னென்ன நல்லா கேளுங்க. ஒரு நதியில இருந்து நிறைய நீர்க்கால்கள் பிரியும் போது ஒரு நீர்க்காலுக்கு நல்ல போல்ஸா போகும், ஒன்று கொஞ்சம் சின்னதா போகும், ஒன்று கொஞ்சம் கட்டையா போகும், ஒன்று கொஞ்சம் தண்ணி நிரம்பி போகும், ஒன்று கொஞ்சம் நிரம்ப போகும். இப்படி ஒரு நதியில இருந்து நிறைய நீர்க்கால்கள் போகுது. இதை வெளியே இருக்கிற மனுஷன் அவனுக்கு அவனுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரியே நதியினுடைய நீர்க்கால்கள் பிரிஞ்சு ஓடுது இல்லையா? நல்ல ஸ்ட்ராங்கான மனுஷன், தைரியம் உள்ள மனுஷன் நிறைய நீர்க்கால் ஓடுற பக்கத்துல போறான். கொஞ்சம் பயப்படுற மனுஷன் கொஞ்சம் நீர்க்கால் இருக்கிற இடத்துல போய் நிக்கிறான், ஏதோ ஒன்று செய்யறவங்கலாம். அப்படி போல இந்த பைபிள்ல நிறைய நீர்க்கால்கள் ஓடுதான். எப்படி ஓடுன்னு சொல்றேன் பாருங்க. சில பேருடைய நீர்க்கால்கள் ஓடுன எப்படி ஓடுன, இதுல நிறைய இந்த பைபிள் நிறைய நீர்க்கால்கள் ஓடுது. அற்புதங்கிற நீர்க்கால்கள் ஓடும், பிசாசு துரத்துங்கிற நீர்க்கால் ஓடும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நீர்க்கால் ஓடும், பரிசுத்தமா இருக்க நீர்க்கால் ஓடும். இப்படி பல நீருடைய நதியுடைய கால்கள் பல விதமா ஓடிட்டு இருக்கு. இந்த பல நதிகள் ஏன் ஓடுதுன்னு, பல நீர்க்கால் ஏன் ஓடுதுன்னு, பல பேர் பல இருதயத்தில் இருக்கிறான். இந்த பல பேர் பல இருதயத்தில் இருக்கிறவன் இந்த நீர்க்கால் பக்கத்துல போய் சில பேருக்கு மாங்காய் நட்டுவான், சில பேர் தேங்காய் நட்டுவான், சில பேருக்கு கொல்லம்பழத்தை நட்டுவான், ஏதோ நட்டுறவங்க அவனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த நதிகளுடைய நீர்க்கால் பிரிஞ்சு ஓடுற மாதிரி நம்ம மனசு சில பேருக்கு அற்புதம் தான் செய்யணும், எனக்கு அற்புதம் கிடைச்சா போதுன்னு சில பேர் இருப்பான், சில பேருக்கு பணம் கிடைச்சா போதுன்னு இருப்பான். எல்லாருக்குமே வாழ்க்கை தரும்படிக்காய் இந்த பைபிள் இருந்து நீர்க்கால்கள் ஓடிட்டே இருக்குதான். அதுல போய் நீ என்ன விரும்புறியோ அதை போய் நீ நட்டின அது உனக்கு வாக்கியன்றாரு. அப்ப என்ன சொல்லுது, ஒரு நதியில எப்படி நீர்க்கால்கள் பிரிந்து நட்டப்படுற மனுஷனுக்கு கனி தருதோ அப்படி போல வேதத்துல பல நல்ல விஷயங்கள் நீர்க்கால்கள் போல ஓடிட்டு இருக்குதான். அது உன் இருதயத்துக்குள்ள வரும். பின்பு அதை கண்டு நீ அதுல நட்டப்படுவாய், பின்பு நீ கனி கொடுக்கணும்னு மாறிடுவாய். இப்ப நான் சும்மா இருக்கு, நான் ஒரு பிரசங்கம் பண்ணதான் வந்தேன். ஆனா பைபிளை படிக்கும்போது எல்லாமே தீர்க்க தரிசனமா இருக்குது. ஒரு நீர்க்கால்கள் எனக்கு தோன்றிட்டு இப்ப அதுல நட்டப்படுறேன், தீர்க்க தரிசனம் பேசுறேன், அடுத்து வாசிக்கிறேன், அடுத்த நீர்க்கால் வருது, குணமாக்க முடியும், பிசாசு துரத்த முடியும், அடுத்த நீர்க்கால்கள் ஓடி வருது, அதில் நட்டப்படுறேன், அடுத்த விஷயத்துக்கு போறேன். இப்படி இந்த வேதத்தை இரவும் பகலும் படிச்சு இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது அதுல வர்ற நீர்க்கால்கள்ல நீங்கள் நட்டப்பட்டினால் நீங்க உங்களால எதுவும் செய்ய முடியுன்ற உடனே கனி கொடுத்துட முடியாது இல்லையா? ஒரு மரம் ஒரு நீர்க்கால் ஓடுது, நான் நட்டப்பட்டனும் உடனே கனி கொடுத்துட முடியாது. ஆனா அதுல நட்டப்படும் போது அந்த தண்ணி வந்துட்டே இருக்க 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 நதியில இருந்த தண்ணி நீர்க்கால்கள் ஓரமா வர வர நாம் அதில் நிற்கும் போது கண்டிப்பாக அந்த தண்ணியானது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா வளர செய்து கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசம் தந்து ஒரு ஏற்ற காலம் வரும்போது நாம் அற்புதமும் ஐஸ்வர்யமும் சம்பாதிக்கிற மனுஷனாய் மாறி போய்விடுவோம். இருக்கீங்களா? இதை படிங்கன்னு யாரும் படிக்க மாட்டேன்றான். இது ரொம்ப வருத்தம் வரும். பைபிளை படிங்கன்னு பைபிளே படிக்க மாட்டேன்றான். போர் அடிக்குது சில பேருக்கு. ஏன் போர் அடிக்குது? ஹேட் பண்றாங்க, லவ் இல்லை. ஒரு வருஷத்துல நம்ம அன்பு கூர்ந்தால் நம்ம ஒரு காலம் அதை வெறுக்க மாட்டோம். உண்மையான அன்பு பயத்தை புறம்பத்தள்ளும், உண்மையான அன்பு சிநேகத்தை நெருக்கும், உண்மையான அன்பு ஜீவனை கொடுக்கும். நான் ஒரு மனுஷன் மேல அன்பு வச்சுட்டு அப்படித்தான் கொடுப்பேன்றாரு. இப்ப சொல்றாரு, இந்த வேதத்தின் மேல உண்மையாட்டே நீ அன்பு வச்சுட்டா அது உன்னை வெறுக்கவே செய்யாது, நீ அதை விட்டு போக முடியாது. ஏன்னா அது உன்னை வாழ வைக்கிற வரைக்கும் அது தூங்கவே செய்யாதுன்றார். முதல்ல பாவியுடைய சத்தத்தை கேட்காத, அவங்களுடைய ஆலோசனை கேட்காத, நடக்காத, பாவத்தை கட் பண்ணு, வேதத்துல பிரியமாரி படிச்சுட்டே ஏறி கண்டிப்பா உனக்கு உன்னுடைய இருதயத்துல எதையாவது ஒரு நல்ல ஒரு ஆசையை தேவன் தோன்று பண்ணுவார். அந்த ஆசை உன்னை வெற்றி சேர்க்கப்படும். படிங்க. நாங்கள் என்ன வேற நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க என்ன வேற யாரு நியூஸை கேட்கறோம்னு, வேறுடைய மெசேஜை கேட்கறோம் நீங்க நினைக்கிறீங்களா? வேறு மெசேஜை பார்த்து கள்ள காப்பி அடிச்சு அப்படிலாம் அடிக்க முடியாது. இந்த வசனம்லாம் அங்க
இந்த வசனங்கள்லாம் பேசுறாங்க. புதிய ஏற்பாடுல 1 யோவான்லாம் யாரும் பேச முடியாது, அவ்வளவு கஷ்டம். அது 1-2 ஊழியம் தான் பண்ண முடியும், கல்லாப்பி அடிக்க முடியாது. ஒவ்வொரு வசனமா யாரும் போதிச்சு வச்சு அதெல்லாம் கல்லாப்பி அடிச்சுலாம் பேச முடியாது. நானே தேவ சமூகத்தில் அன்பு கூறுறதுனால அதுல இருக்கேன், அது எனக்கு போதிக்கிறது. அப்ப அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வழி திறக்கும். எல்லாரும் மனசுல போய் கேட்கறீங்க, எனக்கு இன்னும் நடக்கல பாரு பாஸ்டர், எப்படி எனக்கு நடக்குமா? நான் சொன்னேன், உங்களுக்கு நடக்குமானா உங்க கால் உடஞ்சிருந்தா கெட்டி போடுங்க, நடக்கும். ஏன் நடக்காது? எல்லாம் நடக்கும். நீங்க துன்மார்க்கத்துல பிரியப்படுறீங்க, உங்க காசை சம்பாதிச்சு மறுபடி துன்மார்க்கத்துல போட ஆசைப்படுறீங்க. துன்மார்க்கத்தை விட நீங்க ஆசைப்படல. நீங்க நீதிமானாக்கப்பட்டாலும் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க துன்மார்க்கத்தை விட்டு கர்த்தருடைய பேதத்துல இரவும் பகலும் பாக்கியமா இருந்தால் நீங்க பாக்கியவான். அதை நீதிமான் சொல்லுது. முதல் நீதிமான் பாக்கியவான், இரண்டாவது அந்த நீதிமான் மறுபடி பாக்கியவான். ஏன்னா இந்த வேதாகமம் அவனுக்கு செழிப்பை தரும், குணத்தை தரும், நன்மைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வாங்கி தரும்ன்றார். இதை படிங்க, அருமையான புஸ்தகம். நான் கத்தி சொல்றேன், கேட்கல, மெதுவா சொல்லிட்டேன். ஏன்னா கேட்க மாட்டேன். நம்மளே படிச்சு நம்மளே பணக்காரன் ஆயிடலாம், நம்மளே படிச்சு நம்மளே தீர்க்கதரிசி ஆயிட்டோம், நம்மளே படிச்சு நம்ம அடுத்து குணமாக்குறோம். லவ், பணத்தை லவ் பண்ற ஒவ்வொரு மனுஷனும் இதை லவ் பண்ணணும், இதை பார்க்கணும். புரியல, நீங்க படிக்கும் போது வாசிக்கும் போது இதை புரியாம தாண்டி போகாதீங்க. வாசிச்சு ஒண்ணு கிடைக்காது, வாசிக்கிறது புரியணும். ஒரு வசனம் படிச்சீங்க, ஒரு கண்டென்ட் படிச்சீங்களா, ஒரு வசனம் படிச்சீங்களா, அது என்ன இருக்குங்கிறத புரியாமல் அடுத்த பைபிளுக்கு போகாத, அடுத்த வசனத்துக்கு போவாத, அடுத்த வார்த்தைக்கு போவாத. பைபிள் படிச்சேன், கர்த்தர் தருவார். நான் தான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது புக்கு ஃபுல்லா படிச்சேன், யாரும் மார்க்கு தரலையே. ஏன்னா நான் படிச்சதனுடைய அதிகாரத்தை நான் வெளிப்படுத்தி காமிக்கல. என்ன படிச்சங்கிறத வாயினால் ஒருக்க சொல்லணும், வாயினால் சொல்லி அது சரியா இருந்தா நீ இருதம் ஏற்றுக்கொண்டால் என் கையினால பேப்பர்ல எழுதி கொடுக்கணும், அப்பதான் மார்க் கிடைக்கும். நான் புக்க படிச்சங்கிறதுக்கு நம்பிக்கை இருக்கலாம் ஒண்ணு தர முடியாது. படிச்ச நான் சரியா புரிந்திருக்கிறேனா, சரியா மனசுல வச்சிருக்கிறேனா, என்னுடைய கேள்விக்கு பதில சரியா கொடுக்க முடியுமா அப்படின்ற மனநிலைக்கு நீங்க தள்ளப்பட்டால ஒளியை நீங்க ஜெயிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி மாறணும். போர் அடிக்குது, அது எனக்கு புரியல. நீங்க படிக்கும் போது போர் அடிச்சிச்சு படிக்க சொல்றீங்க, நான் படிக்கும் போது இதை வச்சு 6 அடிக்கிறேன். 7 கூட்ட தாண்டி போக முடியும் என்னால. நானே சொல்றேன் உங்கள்கிட்ட, உங்களோட நிலைமைகளை நீங்க ஜெபம் பண்றீங்க, என்னால மாற்ற முடியும். ஆனா இதுக்கு மேல கரிசனையா இருக்கும். ஏன்னா சொல்ற காரியம் சொன்னார், ஒரு தேவன் ஒருவனுக்கு இருக்குன்னு சொல்ல, அவன் பாவியில இருந்து மனம் திரும்பினா நடந்துடும். தேவன் ஒருவனுக்கு இருக்குன்னு சொல்ல, அவன் பரிசுத்தமா இருந்து பாவியாகனா நடக்காதுன்றார். அவன் தீர்க்க தரிசனங்கள் கூட சொல்லும் போது நடக்குது, சில பேருக்கு நடக்காம இருக்குது, சில பேர் காத்து இருக்குது. எல்லாமே பாவம் தான் பிரச்சனை, இல்லைன்னா பரிசுத்த பிரச்சனை. நல்லா வாழலாம், நல்ல நன்மைக்கு போயிடலாம், எவ்வளவு தூரம் உயர முடியும் இதுக்கு. அது சொல்ற கர்த்தருக்கு காத்திருக்கிறவன், இதை எப்படி சொல்ற, கர்த்தருக்கு காத்திருக்கிறவன், கர்த்தருடைய தியானமா இருக்கணும், சிறைகள் அடைத்து அவனே ட்ரை பண்ணி, அதான் அர்த்தம். சிறைகள் அடைத்துன எப்படி மேல போவன் இல்ல, அவனே ட்ரை பண்ணும். ஒவ்வொரு அடியிலையும் இப்படி அடிக்கும் போது, ஒரு விங்ஸ்ல இப்படி அடிக்கும் போது அவன் கொஞ்சம் பறந்துடுறான், அவனே அடிச்சு பண்ற. இதுல இருக்கிறவன் அவனே முயற்சி பண்ணி எல்லாவற்றுக்கும் மேல போயிடுவான். கழுகளை போல சேட்டைகள் அடித்து உயரே பறப்பான். அப்படின்னா சேட்டைகள் அடிக்கிறது தான், ஒவ்வொரு ஸ்டெப்ல மேல போயிட்டு இருப்போம். முயற்சி அடிச்சுட்டு தான் இருக்கும். அதை பார்த்து எதுவும் முயற்சி பண்ண அது கூடாது. காக்கா மேல போனா கூட இதோட அடி பலமா இருக்கும். முயற்சி புரிச்சு காட்டும். நம்ம இதை படிச்சு உள்ள கொண்டு வந்துருங்க. அடுத்த கட்டம் இருக்கு, இதை சொல்றேன் நான். அடுத்து ஒண்ணு இருக்கு. அடுத்து கொலை எதுக்கு நடக்குன்னா, ஒரு பெண்ணை லவ் பண்றோம், இல்லைன்னா ஒரு அடுத்த முன்னாடி லவ் பண்றோம், அவங்க கிடைக்கலன்னா புருஷனை போட்டுடுறோம், இல்லைன்னா அப்பனை போட்டுடுறோம். முன்னாடி ஆம்பளைங்க அப்படி செஞ்சு, இப்ப அப்படி இல்லை, பெண்பிள்ளைங்களே செஞ்சிடறான். படிக்கிறதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. லவ் பண்றான், ஏன் புருஷன் தடையா இருக்கிறான் பாத்துருக்க, நீ அவனை தூக்கிட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் சென்னைக்கு போயிடலாம். நான் சொன்னேன், முன்னாடி சென்னைக்கு போனா தப்பிச்சிடலாம். இப்ப நெட்டுன்னு ஒண்ணு இருக்குது, வெப்புன்னு ஒண்ணு இருக்குது. நெட்டு வெப்பு ரெண்டும் வித்தியாசம். அது என்ன செய்யும்னா, நெட்டுல மீன் பிடிக்கிற வேலை, வெப்புன எச்சம் பண்ணி வச்சிருக்கிறது. ஸ்ட்ராங்கா வெப்புன மேல நடந்து வரும், கண்ணின கொல்லும். உங்களுக்கு தெரியாமலே வலையை பின்னி பிசாச்சு அங்க போய் வந்துடுவான். ஒரு காலத்துல வரமாட்டான், இப்ப வருவான். அதனால பாவம் செஞ்சுட்டு தப்பி போக முடியாது, கொலை செஞ்சுட்டு தப்பி போக முடியாது. இப்ப அதுக்கு வழி சொல்றாரு. சோர மார்க்கத்துக்காக நீங்க கொலை பண்றீங்க இல்லையா, முத்தின கொலை தான் பண்ணுவாங்க. அதுக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா, இது எப்படி இந்த இச்சையை கட்டுப்படுத்துற பாவைய, இந்த செக்ஸ் இச்சைய அவர் சொல்றாரு. 2 வழி இருக்கு. ஒன்னு தேவனை குறித்த பயம், என் பாவத்துக்கு தண்டனை உண்டு என்கிற சத்தியத்தை ஒருவன் மறுபடி கேட்டால்
அவனுடைய இருதயம் இந்த பாவத்திற்காக யாரையும் கொல்லாது. இது ரெண்டு பாவம், விபச்சார பாவம் இருக்குது, அந்த விபச்சாரத்துக்காக கொலையும் இருக்குது. ஒரே பாவத்துல ஒரே கல்லுல ரெண்டு கனியை கொடுக்கிற பாவம் வந்து இந்த விபச்சார பாவம். இப்ப சொல்றாரு இது கண்டிப்பாக ஒண்ணு விபச்சார குற்றத்துக்காக தண்டிக்கப்படுவா, இல்லைன்னா கொலை குற்றத்திற்காக தண்டிக்கப்படுவாங்கிற அந்த பாவத்தை குறித்த நியாய தீர்ப்பு குறித்த சத்தியத்தை கேட்டுட்டே இருக்கணும், கேட்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் முதல்ல, என்னை குறித்து எந்த இடத்துல எல்லாம் என் குற்றத்தை குறித்து வேதாகமும் எனக்கு போதிக்குதோ அந்த இடத்துல 2 நாள் கொடுப்பேன். நான் என்னை சரிப்படுத்த முடியுமானால் எந்த அளவு நான் அதை படிச்சு என்னை ஓரளவு கட்டுக்குள்ள வைக்க முடியுமோ அதை என்னால் செய்வதற்கு முயற்சி பண்ணுவேன். இவன் கண்டிப்பா ஜெயிப்பான். ஆசிரியத்தை தேடி ஓடுறான் பாருங்க, எல்லாருடைய மொபைல்ல காலையிலே அனுப்பிடுறான் பாப்பா, கர்த்தர் உனக்கு வீட்டை தருவார். அப்பாடே பாஸ்டர் வீடு 3 மாடியா 4 மாடியா? 4 மாடி தருவார். நான் தான் சொல்ல பாருங்க, என்னாலே அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய இயலாது. ஏன் சொல்லுவார், என்னாலே அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய இயலாது. நானும் அடிக்கடி சொல்லுவேன், என்னாலே அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய இயலாது. ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய குற்றங்களை சொன்னா நீங்க கோபப்படுறீங்க. எப்படி பாவத்தை சொல்லலாம் எப்படி சொல்லணும்? அப்பவுமே உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. எப்போ நான் அதை விடணும். இந்த மனுஷன் நான் சொல்லுவேன் கழுகளை போல சேட்டுகள் அடித்து உயிரை போயிருப்பான். என் பாவத்தை கரெக்டா சொன்னாரு, என் பாவத்தை குறித்து நீ சத்தியம் நல்லா வந்துச்சு, இந்த இதை பத்தி நான் கேட்கணும், எனக்கு கோவம் வருது, பாவத்தை சொன்னாலே கோவம் வருதுன்னா என் பாவத்தை கண்டுபிடிச்சா எவ்வளவு கோவம் வரும். அதனால இந்த பாவத்தை எப்படி அதை குறைச்சு 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 நான் மேல வரணுங்கிற அந்த மனப்போக்கம் வந்துடுச்சுன்னா அவன் தப்பிச்சிருவான். இன்னொன்னு, விபச்சாரத்துக்காக கொலை செய்யறவன் பாவத்தை போக்குறதுக்கும் ஒரு சத்தியம் இருக்குது. இந்த பாவத்தை விட்டு மாற்றிடும் சத்தியம். அதுக்கு என்ன பண்ணணும், என் பாவத்தை விட்டு போறதுக்கு இந்த வேத வசனத்தை இருதயத்துல நாளுக்கு நாள் குவிச்சுட்டே இருக்கணும். நீங்க பாவ வார்த்தை கேட்கறத பார்க்கிலும், பாவ காரியங்களை கேட்கறத பார்க்கிலும், பாவ காரியத்தை பார்க்கறதையும் கேட்கறத பார்க்கிலும் ஜீவ காரியத்தை அதிகமாக லோடு பண்ணுங்க உங்களுக்குள்ள. இதை பார்த்துட்டே இருங்க. இதை நீங்க பார்க்க 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 இதனுடைய அதிகாரம், இதனுடைய வல்லமை உங்களுடைய பாவத்தை தணிக்க கடவுதுன்றது தணிச்சிடும். அப்படியே அந்த அந்த ஸ்பீடு, அந்த வேகம், அந்த செயலுடைய பக்கத்துல போற நிலைமை, இதெல்லாம் வேத வசனம் உங்களுக்கு நிரம்ப 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 அந்த பாவத்துடைய கண்ட்ரோல் அப்படி நிக்க ஆரம்பிச்சிருதுன்றார். அதனால தாவீது சொல்றாரு, வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தப்படுத்துவான், உங்களுடைய வசனத்தை காத்துக் கொள்றதுனாலே என்றார். ஒரு வசனம் இல்ல, வசனம் சொல்றதுல இந்த பைபிள் முழுக்க சொல்றாரு. பைபிள் முழுக்க பழைய ஏற்பாடு முழுக்க தாவீது காத்துக் கொள்றதுனால எங்க போனாலும் அவனால பாவம் செய்ய முடியல, தடை பண்ணுது. அப்ப நான் சொல்றேன், ஒண்ணு பாவத்தை குறித்த நியாய தீர்ப்பு குறித்த பயமும், வசனம் காத்துக் கொள்வதும் இவனை பாவம் செய்ய விடாமல் சோர மார்க்கமா தெரியாமல் அடைச்சு வச்சிருக்கு. ஏமேன் சொல்லுங்களேன், ஏமேன்.